ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணுங்கப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆடியோ வீடியோ பாருங்கள். ஸோ லைவ் ஆகிடுச்சு இல்லைப்பா? ஸோ போகலாம்ல? எஸ், லைவ் ஆகிடுச்சு. ஸோ ஆடியோ வீடியோஸை மட்டும் செக் பண்ணிடுவோம். ஓகே இல்லைப்பா? ஓகேப்பா. ஸோ குட் ஈவினிங்ப்பா. ஸோ குட் ஈவினிங், மை செல்ஃப் பிரவீன். ஓகேங்களா? ஸோ சிங்க்ரனஸ் மிஷின்ஸோட கிளாஸஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இன்னும் நமக்கு சிங்க்ரனஸ் மிஷினில் ஒரு ஃபோர் கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 4 கிளாஸஸ் பார்த்துட்டோம்னா சிங்க்ரனஸ் மிஷின்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ மிஷின்ஸில் கொஞ்சம் பெரிய ஏரியா, காம்ப்ளெக்ஸாக கொஞ்சம் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சிங்க்ரனஸ் மிஷின் தான் இருக்கும். ஒன் சிங்க்ரனஸ் மிஷின்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் நம்ம 50% ஆஃப் மிஷின்ஸ் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இன்னும் இண்டக்ஷன் மிஷின், டிரான்ஸ்ஃபார்மர் தான் நமக்கு இருக்குது. அடுத்தது ஸ்பெஷல் மிஷின். ஸ்பெஷல் மிஷின்ஸை பற்றி பார்த்தோம்னா நம்ம அங்கங்கே கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஸ்டெப்பர் மோட்டார் மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஸோ ரிலக்டன்ஸ் மோட்டார் இப்போ நம்ம இன்றைக்கி நேற்றே அதோட இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்துட்டேன். கரெக்டாக? ரிலக்டன்ஸ் டார்க்குன்ற ஒரு புது டார்க் இருக்க போது. ஸோ அந்த ரிலக்டன்ஸ் டார்க் வந்து ஸோ எக்ஸைட்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறப்ப தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பேசிஸில் தான் என்னோடய ரிலக்டன்ஸ் மோட்டார் ஒர்க் பண்ணும். ஸோ இந்த ரிலக்டன்ஸ் மோட்டார் ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மோட்டார். அதே மாதிரி நம்ம இண்டக்ஷன் மிஷின்ஸ் பார்க்குறப்போ ஸோ ஸ்பெஷல் மிஷின்ஸ் பார்த்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மிஷின்ஸ்லேயும் நம்ம கண்டினியூஸாக அதோட சில கன்ஸ்ட்ரக்ஷன் சேஞ்சஸ் தான் ஸ்பெஷல் மிஷின். ஓகேங்களா? ஸோ அதாவது சிங்க்ரனஸ் மிஷினில் சில சேஞ்சு, அதுக்கு வந்து ரிலக்டன்ஸ் மோட்டார். அதே மாதிரி தான் என்னோடய சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷினில் ஒரு சின்ன சேஞ்சு. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏசி சீரீஸ் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஷேடட் போல் மோட்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே ஒவ்வொரு மிஷின்லேயும் சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம ஸ்பெஷல் மிஷின்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸ்பெஷல் மிஷின்ஸு நம்ம தனியாக எடுத்தாலும் ஸோ இதை தான் நம்ம திரும்பவும் உங்களுக்கு அங்கேயே சொல்லியிருந்தேன்ல, அதையே தான் திரும்பவும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் கோர்ஸோட இன்ட்ரோ மட்டும் நம்ம பார்த்துட்டு ஸோ கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஈசி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா ஜஸ்ட் கால் அவர் நம்பர். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் பெய்டு கிளாஸஸும் நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும் ஐடியா இருந்தாலும் பிஃபோர் தட் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட்க்கு கால் பண்ணி ஸோ உங்களுக்கு அவங்க என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க, ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு நமக்கு என்ன சப்போர்ட் பண்ண போகிறாங்க, ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்க போதா, அடுத்ததாக வீக்லி டெஸ்ட் இருக்க போதா, அடுத்ததாக உங்களுக்கு டிஸ்கஷன்ஸ் இருக்குதா, அடுத்ததாக நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து டவுட் கிளியரிங் எப்படி பண்ண போகிறாங்க, ஸோ யார் வந்து உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ண போகிறாங்க, ஜஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுட்டு நீங்கள் நல்ல இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். இல்லை நான் செல்ஃபாக படிக்க தான் போகிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக படிக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். ஸோ செல்ஃபாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம வந்து அதை தாண்டி லைவ் கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து டெய்லி லைவ் கிளாஸ் பார்க்க முடியலன்னா ரெக்கார்டாக மாறிடும் அண்ட் ஷெடியூல்ஸை நம்ம ஷேர் பண்ணிடுவோம். அண்ட் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2 years அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸு, ஸோ டெஸ்ட் சீரீஸ் வித் டிஸ்கஷன், வீக்லி டெஸ்ட் வித் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் திஸ் வீக் ஷெடியூல். ஓகேங்களா? இது நம்மளோட ஷெடியூல். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் மிஷினில் சாலியன் போல் அப்படின்ற ஒரு மெஷின்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ கிளியரா? என்னோட சாலியன் போல் சிங்க்ரனஸ் மிஷின். சரி, இந்த சாலியன் போல் சிங்க்ரனஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட ரியாக்டன்ஸ் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். கரெக்டா? ஆனால் என்னோட சிலிண்ட்ரிக்கல் போலில் பார்த்தீங்கன்னா ஏர் கேப் இஸ் யூனிஃபார்மாக இருக்கும். அதனால சிலிண்ட்ரிக்கல் போலோட ரியாக்டன்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கான்ஸ்டன்ட் தான். என் சிலிண்ட்ரிக்கல் போல மிஷினை பொறுத்த வரைக்கும் ஸோ அதோட ரியாக்டன்ஸ் என்னவாக இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் சாலியன் போல் மிஷினில் ரியாக்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ விச் இஸ் வேரியிங். ஸோ ஒன்று டைரக்ட் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ், கரெக்டா? டைரக்ட் ஆக்சிஸில் ஒரு ரியாக்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி குவாட்ரேச்சர் ஆக்சிஸில் எனக்கு ஒரு ரியாக்டன்ஸ் இருக்கும். கியூ ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ். ஸோ ரெண்டு ஆக்சிஸில் எனக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ஸ் இருக்கும். ஸோ ஒன் இஸ் ஆன் த டைரக்ட் ஆக்சிஸ், another one is on the quadrature axis.
அடுத்ததா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல யாரு ரொம்ப பெருசா இருப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னோட டைரக்ட் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் இவனோட ரியாக்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். பிகாஸ் டைரக்ட் ஆக்சிஸ்ல என்னோட ஏர் கேப் வந்து ரொம்ப கம்மி. கரெக்டா? ஸோ லோயர் ஏர் கேப் வில் லீட்ஸ் டு ஹையர் ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஏர் கேப்பும் ரியாக்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஏஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆஃப் எக்ஸ்ஏ. கிளியரா? ஸோ இப்போ எங்கே என்னோட ஏர் கேப் ரொம்ப கம்மியாக இருக்குமோ அங்கே ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் அதிகமாகுதுன்னா ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸ் அதிகமாகிடும். ஸோ இப்போ டோட்டல் ரியாக்டன்ஸ் என்ன ஆகும்னா அதிகமாகிடும். ஸோ திஸ் இஸ் வாட் எக்ஸ்டி அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இவனை எக்ஸ்கியூ அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இன் காமனாக சாலியன் போல் மெஷினை பொறுத்த வரைக்கும் ஸோ இன் சாலியன் போல் மெஷின் த எக்ஸ்டி இஸ் greater than xq. So direct axis reactance is greater than the quadrature axis reactance. ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ் குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸோட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதனால சார் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டார்க் ஈக்குவேஷனை தான் பார்த்துருப்போம். சேம் அதே மாதிரி ஒரே ஒரு பவர் ஈக்குவேஷன்ஸை தான் பார்த்துருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டூ செப்பரேட் ரியாக்டன்ஸ். அதனால என்ன பவர் ஈக்குவேஷன்ஸும் என்னவாகும்னா ரெண்டாக நமக்கு ஸ்பிளிட் ஆகும். ஸோ கிளியரா? இதை நான் உங்களுக்கு எழுதியிருப்பேன். டைரக்ட் ஆக்சிஸ் கரண்ட்டை நான் நேற்று கிளாஸில் வந்து டெரைவ் பண்ணேன். ஐடி ஈக்குவலன்ட்டு எப்படிப்பா நம்ம எழுதியிருப்போம்? ஸோ ஐஏ ஆர்ஏவை நெக்லேட் பண்ணிட்டா இ மைனஸ் வி காஸ் டெல் டிவைடட் பை எக்ஸ்டி. இது என்னோட டைரக்ட் ஆக்சிஸ் கரண்ட். ஸோ அதே மாதிரி என்னோட குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் கரண்ட்டை நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். தட் இஸ் ஐக்யூ இஸ் ஈக்குவல் டு என்னப்பா வி சைன் டெல் டிவைடட் பை எக்ஸ்கியூ. கிளியரா? ஐடி எக்ஸ்டி அதாவது ஐடி ஐக்யூன்னு அவங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பேன் ஸோ நேற்று கிளாஸில். ஓகே, இது என்னோட டைரக்ட் ஆக்சிஸில் போன கரண்ட்டு, இது என்னோட குவாட்ரேச்சர் ஆக்சிஸில் போன கரண்ட். ஃப்ரம் திஸ் இதிலிருந்து என்னோட பவர் ஈக்குவேஷன்ஸ் எழுதணும் அப்படின்னா ஸோ பி இஸ் ஈக்குவலன் டு இவி பை எக்ஸ்எஸ் sin del. கிளியரா? EV by XS sin del. அடுத்ததா என்னப்பா வந்திருக்கும்? எஸ் V square divided by 2 1 by XQ minus 1 by XD sin of 2 del அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கு பார்த்தீங்களா? திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க். கரெக்டா? இது பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க். ஸோ இதனால என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் வரும். ஸோ அடுத்த எக்ஸ்பிரஷன் இருக்கான் பார்த்தீங்களா? திஸ் ப்ரொடியூசஸ் அ ரிலக்டன்ஸ் டார்க். அடுத்ததா இந்த ரிலக்டன்ஸ் டார்க் எத்தனை பர்சன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 15லிருந்து 20% ஆஃப் டோட்டல். கரெக்டா? ரிலக்டன்ஸ் பவர் இஸ் ஈக்குவலன் டு ஸோ 15% to 20% ஆஃப் பி டோட்டல். ஓகேங்களா? this is what P total. ஓகேங்களா? 15 to 20% ஆஃப் P total. என்னோட ரிலக்டன்ஸ் பவரோட டோட்டல் என்றது 15 to 20% ஆஃப் டோட்டல் பவராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்னோட சாலியன் போல் மெஷின்ஸோட நம்ம பார்த்த கேசஸ். ஸோ ஈஸி தானப்பா. ஸோ இப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து தான் நான் உங்களுக்கு ஒரு நோட் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த நோட் என்ன அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் இஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸைட்டேஷன் அண்ட் ரிலக்டன்ஸ் டார்க் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொன்னேன். கிளியரா? ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸைட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் என்னப்பா? அடுத்ததா ரிலக்டன்ஸ் டார்க் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸைட்டேஷன். இந்த பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அடுத்ததா இங்க சைன் ஆஃப் ஆங்கிள் பாருங்க. இந்த இடத்துல சைன் ஆஃப் ஆங்கிள் எப்போ வந்துச்சுன்னா மேக்ஸிமம் வரும்னா டெல் ஈக்குவல் டு 90 டிகிரியில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் மேக்ஸிமம் ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம எழுதணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா when del is equivalent to 90 degree electromagnetic torque get maximum.
ஸோ அதே when del equivalent to 45 degree இங்க பாருங்க reluctance டார்க்ல 2 del அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 2 del அப்போ 2 del equivalent to 90, 2 del 19 போட்டால் தான் நமக்கு மேக்ஸிமம் வரும். ஓகேங்களா? அப்போ del equivalent to 45 degree. ஸோ என்னோட reluctance torque will get maximum. ஓகேங்களா? இதை நம்ம நேற்று கிளாஸில் முடிச்சிருப்போம். லாஸ்ட்டாக ஒரு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு நடத்தியிருப்பேன். சார் வென் எக்ஸைட்டேஷன் ஃபெயில், ஸோ எக்ஸைட்டேஷன் ஃபெயில் ஆச்சுன்னா என்னோட மெஷின்ஸ் என்னவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பேன். இன் அ சாலியன் போல் மோட்டார் போல் ஜெனரேட்டர். ஓகேங்களா? ஸோ ஜெனரேட்டர் இஃப் எக்ஸைட்டேஷன் ஃபெயில், ஸோ இப்போ எக்ஸைட்டேஷன் ஃபீல் ஆன உடனே என்ன ஆயிருக்கும்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் பிகம் 0, பட் த ரிலக்டன்ஸ் டார்க் வில் ட்ரை டு ரொட்டேட் த மெஷின் இன் அ சிங்க்ரனஸ் ஸ்பீட். ஓகேங்களா? இந்த கேஸில் என்ன நடக்கும்னா when எக்ஸைட்டேஷன் இஸ் 0, அப்போ என்ன நடக்கும்னா மெஷின்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா மெஷின் அப்சர்வ்ஸ் ரியாக்டிவ் பவர். ஓகேங்களா? அடுத்ததா இது என்ன பிரின்சிபல்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரும்னா ஸோ ரிலக்டன்ஸ் பிரின்சிபல்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரும். ரிலக்டன்ஸ் அப்படின்றது என்னப்பா? ரிலக்டன்ஸ்ன்றது லீஸ்ட் ஏர் கேப். கரெக்டா? ஏர் கேப் தான் ரிலக்டன்ஸ், நம்மளோட ஏர் கேப் தான் ரிலக்டன்ஸ். அப்போ எங்க கம்மியான ரிலக்டன்ஸ் இருக்குதோ அந்த பார்த்து தான் என்னோட ஃப்ளக்ஸ் ப்ரிஃபர் பண்ணும். ஓகேங்களா? அதாவது என்னோட ஃப்ளக்ஸ் இப்போ நான் வந்து காமிச்சேன்னா இது பாருங்க, திஸ் இஸ் அவர் ஸ்டேட்டார். ஓகே, இப்போ இது என்னோட ரோட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் இது வழியாக போச்சுன்னா ஈஸியாக அதோட சர்க்குலேட்டிங் பாத்தை க்ளோஸ் பண்ண முடியுது. ஸோ ஏன் அப்படின்னா இந்த பாத்தில் என்னோட போல் இருக்காரு கிளியரா. அப்போ போல்ன்றது இட் இஸ் மேட் அப் ஆஃப் வித் ஃபெர்ரோ மேக்னெட். ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலால் ஈஸியாக ஃப்ளக்ஸ் போக முடியும். ஸோ ஈஸியாக ஃப்ளக்ஸ்க்கு கிராஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்கிறப்ப ஈஸியாக போச்சா? ஸோ அதுவே கிளியரா? இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இப்போ அதே ஃப்ளக்ஸ் இங்க இருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃப்ளக்ஸ் இப்படி போய் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது. ஓகேங்களா? இந்த ஃப்ளக்ஸ் இப்படி போய் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்குது. பட் ப்ராக்டிக்கலி எங்க பாத்தீங்கன்னா அந்த பக்கம் போகணும்னா ரொம்ப நிறைய ஏர் கேப் இருக்கு. திஸ் இஸ் ஏர் கேப். ஓகேங்களா? அங்க நமக்கு நிறைய ஏர் கேப் இருக்கிறதுனால என்னோட ஃப்ளக்ஸ் இந்த பாத்தை சூஸ் பண்ணாது. ஓகேங்களா? என்னோட ஃப்ளக்ஸ் இப்போ என்ன பண்ணாதுன்னா அந்த பாத்தை சூஸ் பண்ணாது. ஏன்னா அங்க நிறைய ஏர் கேப் இருக்கு. அப்போ இந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும்? the flux will starts rotate. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃப்ளக்ஸ் என்னவாகுது? ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த பாத்தை தான் ப்ரிஃபர் பண்ணும். சரி, ஏன்னா இது ஒரு ஃபெரோ மேக்னெட். ரோட்டார் இஸ் அ ஃபெரோ மேக்னெட். அப்போ ரோட்டார் வழியா நீங்க ஃப்ளக்ஸ் போறது தான் ஈஸி. ஏர் கேப் வழியா ஃப்ளக்ஸ் போறது ஈஸியா, ரோட்டார் வழியா ஃப்ளக்ஸ் போறது ஈஸியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரோட்டார் வழியா அதோட ஃப்ளக்ஸ் போறது தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா இதுதான் லோயஸ்ட் ரிலக்டன்ஸ் பாத், இதுதான் லோவஸ்ட் ரிலக்டன்ஸ் பாத். ஸோ என்னோட ரோட்டாரும் என்ன ட்ரை பண்ணோம்னா இது மாதிரி லோவஸ்ட் ரிலக்டன்ஸ் பாத்தை நோக்கி தான் நம்ம போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல நீங்க வந்து ஜெனரேட்டருக்கு சப்ளை கொடுத்துருக்கீங்க. ஸோ இது பாருங்க, இந்த கேஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன் a salient pole generator, ஓகேங்களா? ஸோ பஸ் பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இஃப் எக்ஸைட்டேஷன் ஃபெயில்ஸ், இப்போ எக்ஸைட்டேஷன் ஃபெயில் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஃபீல்டுக்கு கொடுக்குற சப்ளை தான் ஃபெயில் ஆகுது. கரெக்டா? இதுக்கு நீங்க ஃபீல்டுக்கு ஒரு சப்ளை கொடுத்துருப்பீங்க, ரைட்? ஸோ இந்த இடத்துல ஃபீல்டுக்கு ஒரு சப்ளை கொடுத்துருப்பீங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இங்கே ஒரு பேட்டரி இருக்கும், அதை என்ன பண்ணிட்டோம்னா ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஃபீல்டை வந்து சப்ளை கொடுக்காம விட்டுட்டோம். இப்போ இது என்ன ஆயிருக்குன்னா ஸ்டேட்டார் வந்து நீங்க பஸ் பார்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? திஸ் இஸ் பஸ் பார்.
அப்போ என்னோட ஸ்டேட்டாரை பார்த்தீங்கன்னா இது பஸ் பாரில் கனெக்ட் ஆகிருக்குப்பா. ஸோ இந்த கேஸில் இங்கே ஃபீல்டுக்கு ஃப்ளக்ஸ் கொடுக்கல. அண்ட் தென் இப்போ இது ஒரு ஜெனரேட்டர்னா, ஸோ இப்போ இது ஒரு ஜெனரேட்டர். இப்போ என்ன பண்ணிட்டு இருப்போம்னா நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு இருப்போம். சடனாக இதோட ஃப்ளக்ஸை நம்ம கட் பண்ணதுனால என்ன ஆகும்னா, இது என்ன பண்ணோம்னா இங்கிருந்து ரியாக்டிவ் பவரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே ரியாக்டிவ் பவர் Q அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இந்த Q அப்சர்வ் பண்ண உடனே இந்த Qனால ஸ்டேட்டாரில் ஒரு ஃப்ளக்ஸ் ரொட்டேட் ஆகும், NS கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே NS நமக்கு இருக்கும் தான். ஸோ எப்பவுமே ஸ்டேட்டார்லையும் என்னோட ரொட்டேட்டிங் ஸ்பீடு இருக்கும், ரோட்டார்லையும் என்னோட ரொட்டேட்டிங் ஸ்பீடு இருக்கும். ஸோ இப்போ ஸ்டேட்டாரில் என்னோட ஃபீல்டு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கனால இந்த ஸ்டேட்டாரில் ஃபர்ஸ்ட் இப்படி கிராஸ் பண்ணுது, அடுத்து இப்படி கிராஸ் பண்ணுது, அடுத்து இப்படி கிராஸ் பண்ணுது. இது ஃபர்ஸ்ட் கேஸில் என்னோட ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸில் இப்படி ஆகும். ஸோ இப்போ இந்த ஃப்ளக்ஸ் செகண்ட் கேஸில் வரப்போ இப்படி தான் என்டர் ஆகி இப்படி லீவ் ஆக போகுது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா, சார் இந்த இடத்துல ரோட்டார் முன்ன மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமான ஏர் கேப்புக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ அது என்ன பண்ணும்னா கூடவே என்னோட ஃபீல்டு ரொட்டேட் ஆகிற மாதிரி கூடவே என்னோட ரோட்டாரையும் அது என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஏன்னா ரோட்டாரில் தான் லோவஸ்ட் ரிலக்டன்ஸ் பார்த்துருக்கு. அதனால அது என்ன பண்ணும்னா ஸ்டேட்டார் ரொட்டேட் ஆகிருக்கிற மாதிரியே அதை ரோட்டாரையும் என்னோட சேர்த்து கப்புள் பண்ணிடும். ஓகேங்களா? அப்படி ரெண்டும் சேர்ந்து கப்புள் ஆகிட்டு ரொட்டேட் ஆகிறதுக்கு அதுக்காக ரியாக்டிவ் பவர் அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நீங்கள் எக்ஸைட்டேஷன் கொடுக்கறத நிறுத்திட்டீங்கன்னா இது என்ன பண்ணும், ரியாக்டிவ் பவர் இங்கே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இங்கே அப்சர்வ் பண்ணிட்டு இங்கே என்னோட ஃபீல்டு கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ஃபீல்டு என்ன பண்ணோம்னா க்ளோஸ்டு பாத்தை தேடிட்டு இருக்கும். க்ளோஸ்டு பாத்தை தேடுறப்போ இங்கே என்னோட நார்த் போல் அண்ட் சவுத் போல் இருந்துச்சுன்னா ஈஸியாக க்ளோஸ்டு பார்த்து வந்துருச்சு. அடுத்து இங்கே வந்துடுது அந்த ஃபீல்டு, இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுது ரோட்டாரோட ஃபீல்டு. ஸோ ஸ்டேட்டாரோட ஃபீல்டு இப்போ இங்கே வந்துடுது. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டார் ஃபீல்டு க்ளோஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கும், இப்படி போனோம்னா ரொம்ப கஷ்டம். கரெக்டா? ஸோ இப்படி போனோம்னா ரொம்ப கஷ்டம், நிறைய ஏர் கேப் இருக்கு. அதனால என்ன பண்ணிடுதுன்னா இந்த ரோட்டாரை ரொட்டேட் பண்ணிடுது. ஓகேங்களா? இப்போ இந்த ரோட்டாரை ரொட்டேட் பண்ண உடனே என்ன ஆகுது, ஸோ ரோட்டாரு எனக்கு ஈஸியான பாத்தை கொடுக்குது. திரும்ப என்ன பண்ணுவேன், திரும்ப இந்த இடத்துக்கு என்னோட சிங்க்ரனஸ் ஸ்பீடு வரும். அப்போ இந்த ரோட்டார் என்னவாகும், திரும்ப இந்த இடத்துக்கு வரும். ஸோ திரும்ப இவன் இங்கே வருவான், திரும்ப இவன் இங்கே வருவான், திரும்ப இவன் இங்கே வருவான். அப்போ ஸ்டேட்டார் என்னவாகும், ரொட்டேட் ஆகும். அது கூடவே சேர்ந்து என்னோட ரோட்டாரும் ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? அப்போ எப்பவுமே என் சாலியன் போல் மெஷினில் எக்ஸைட்டேஷன் ஃபீல் ஆகிறப்போ மெஷின் அப்சர்வ்ஸ் த ரியாக்டிவ் பவர் அண்ட் இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ரிலக்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்ததா the machine works on the principle of reluctance principle work பண்ணும். So reluctance principle என்ன அப்படின்னு வேணா bracketல எழுதிக்கோங்க. So reluctance it is nothing but the magnetic flux will always prefer lowest reluctance path. ஓகேங்களா? the magnetic flux will always prefer lowest reluctance path. எப்பவுமே lowest reluctance path தான் எனக்கு prefer பண்ணும். so therefore as we know, stator flux rotates at ns. Stator flux rotates in ns speed. Therefore rotor also rotate in the same speed. Rotor also rotates in the same speed. எதுக்காக? to provide the minimum
reluctance path. அதுவும் என்ன ஆகும்னா same speedல rotate ஆகும். Therefore rotor also rotates in the same speed to provide minimum reluctance path. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணோம்னா மினிமம் ரிலக்டன்ஸ் பாத் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அதுவுமே சேம் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ தேர்ஃபோர் திஸ் மெஷின் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் unexcited synchronous மெஷின். ஸோ தேர்ஃபோர் இந்த மெஷினை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா unexcited synchronous மெஷின். Therefore this machine is known as unexcited synchronous machine. So it is also called as reluctance machine. It is also called as reluctance motor also. Okay, it is also called as reluctance motor. ஓகேங்களா? அடுத்ததா நமக்கு என்ன தெரியும்? its speed is always synchronous speed. It is rotates in a always synchronous speed. It is rotates in always synchronous speed. ஓகேங்களா? அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பாயிண்ட். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் சிலிண்ட்ரிக்கல் மெஷினில் நமக்கு ஒரே ஒரு பவர் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ கிளியரா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பவர் இருக்கு. ஓகேங்களா? டியூ டு திஸ் எக்ஸ்ட்ரா ரிலக்டன்ஸ் பவர், இந்த இருக்கிற எக்ஸ்ட்ரா ரிலக்டன்ஸ் பவர்னால இந்த மெஷின்ஸோட ஸ்டெபிலிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் மெஷின் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் த சிலிண்ட்ரிக்கல் மெஷின். ஓகேங்களா? என்னோட சிலிண்ட்ரிக்கல் மெஷினோட ஸ்டெபிலிட்டியை விட என்னோட சாலியன் போல் மெஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஏன்னா இதில் எனக்கு 2 பவர்ஸ் இருக்குது. 2 பவர் இருக்கனால என்னோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. டியூ டு திஸ் எக்ஸ்ட்ரா ரிலக்டன்ஸ் பவர், due to this extra reluctance power, salient pole machines are more stable and produces more power output. And produces more power output. ஓகேங்களா? due to this extra reluctance power, salient pole machines are more stable and also produces more output. ஓகேங்களா? ஸோ பொதுவாக என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவர் எப்போ மேக்ஸிமம் ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவர் will always maximum at 90 degree and reluctance power will always maximum at 90 degree. பவர்னு சொன்னாலும் சரி, என்னோட டார்க்குன்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். பிகாஸ் இப்போ அதை நம்ம டெரைவ் பண்ணலாம். ஆனால் நோ ரிலக்டன்ஸ் டார்க் இன் சிலிண்ட்ரிக்கல் மிஷின். அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நோ ரிலக்டன்ஸ் டார்க் இஸ் டெவலப்டு. No reluctance torque developed in cylindrical synchronous machine. என்னோட சிலிண்ட்ரிக்கல் சிங்க்ரனஸ் மெஷினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ரிலக்டன்ஸ் டார்க் அப்படின்ற ஒரு டார்க் கிடையாது. ஸோ பிகாஸ் என்னப்பா, பிகாஸ் இதில் எனக்கு என்ன கிடையாது, XD XQ அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ரெண்டுமே ஒன்று தான். Because in cylindrical machine XD is equivalent to XQ. ஆனால் இங்கே XD XQவும் ஒன்று கிடையாது. சாலியன் போலில் XD வேற, XQ வேற. சிலிண்ட்ரிக்கல் போலில் XD XQ எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் திஸ் இங்கே உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இப்போது என்னோட அந்த மேக்ஸிமம் பவர் ஆங்கிள், மேக்ஸிமம் டார்க் ஆங்கிள்,
ஸோ என் மிஷினை எங்கே ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் டிஃபைன் பண்ண போகிறோம். சார் ஆக்சுவலாக இது உங்களுக்கு போன டிஆர்பியில் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ என் சிங்க்ரனஸ் மிஷினில் வந்து சிலிண்ட்ரிக்கல் மிஷினோட மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் டார்க் ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி 1 மார்க் தான். ஓகேங்களா. அடுத்ததா நெக்ஸ்ட்டு பவர் ஆங்கிள் அண்ட் டார்க் ஆங்கிள். ஃபஸ்ட்டு சிலிண்ட்ரிக்கல் மிஷினுக்கு, அடுத்ததா என்னோட சாலியன் போலுக்கு. ஓகேங்களா. பவர் ஆங்கிள் அண்ட் டார்க் ஆங்கிள் கர்வ்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபார் சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார் சிங்க்ரனஸ் மிஷின். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இட் இஸ் அ சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார் சிங்க்ரனஸ் மிஷின். சார் சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார் சிங்க்ரனஸ் மிஷினில் நம்ம பார்த்தோம் இங்கே எக்ஸ்டி எக்ஸ்கியூ ரெண்டுமே ஒன்று தான். அடுத்ததா இவனோட பவர் ஈக்குவேஷன்ன்றது ரெண்டுமே ஒன்று தான். அந்த பவர் ஈக்குவலன் டு எலக்ட்ரிக் பவர்ன்றதை நான் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக இ போட்டாலும் தப்பு இல்லை. ஸோ பி இஸ் ஈக்குவலன் டு இவி பை எக்ஸ்எஸ் சைன் ஆஃப் டெல். கிளியரா? இதுதான் என்னோட அந்த பவர் சிலிண்ட்ரிக்கல் மிஷினில் ஜென்ரேட் ஆன என்னோட ஆக்டிவ் பவர் எலக்ட்ரிக் பவர் ஈக்குவலன் டு இவி பை எக்ஸ்எஸ் சைன் டெல். ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னா இட் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் பி மேக்ஸ் சைன் டெல். ஸோ இதை நான் என்ன எழுதுறேன்னா பி மேக்ஸை இவி பை எக்ஸ்எஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து கூட உங்களுக்கு நிறைய மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சார் என்னோட ரியாக்டன்ஸை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன்னா என்னோட மேக்ஸிமம் பவர் என்னவாகும்? எஸ், இட் வில் டிக்ரீஸ். ஓகேங்களா. ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா என்னோட மேக்ஸிமம் பவர் என்னவாகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அடுத்ததா ஸோ நமக்கு என்ன தெரியும்? காமன் எக்ஸ்பிரஷன் நமக்கு ஒன்று தெரியும். பவர் எப்படி எழுதலாம்னா டார்க் இன்ட்டு ஒமேகான்னு எழுதலாம். சரி, இல்லை டார்க் இன்ட்டு ஆமாம் கரெக்ட், டார்க் இன்ட்டு ஒமேகா தானே பவரு. எஸ், இங்கே இஜி ஈக்குவல் டு ஐஏ அப்படின்னு சொல்லலாம். இஐ. ஓகே, இஐ ஈக்குவலன் டு பி ஈக்குவலன் டு டார்க் இன்ட்டு ஒமேகா. ஸோ இப்போ எனக்கு இங்கே பவர் தெரிஞ்சிச்சு, எனக்கு இங்கே டார்க் ஆங்கிள் தெரியணும். திஸ் இஸ் வாட் பவர் ஆங்கிள். அப்போ டார்க் ஆங்கிள் வேணும்னா என்ன பண்ணணும்? பவர் பை ஒமேகாவால் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான் சார். அப்போ பி பை ஒமேகா தட் இஸ் நோன் ஆஸ் டார்க். டி இஸ் ஈக்குவலன் டு பி பை ஒமேகா. ஸோ இப்போ நமக்கு தெரியும்ல பி தட் இஸ் இவி பை எக்ஸ்எஸ் இன்டூ சைன் டெல். ஸோ இப்போ இவி பை எக்ஸ்எஸ் சைன் ஆஃப் டெல் இன்டூ ஒமேகாவை இருக்குல்ல, அப்போ இன்டூ ஒமேகா. அவ்வளோதான் சார். இவி பை எக்ஸ்எஸ் இன்டூ ஒமேகா பை சைன் டெல். கிளியரா? இவி பை எக்ஸ்எஸ் ஒமேகா இன்டூ சைன் டெல். அப்போ ஃபர்தராக இதே நான் எப்படி எழுதுறேன்னா இட் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் இவி எக்ஸ்எஸ் இவி பை எக்ஸ்எஸ் வி. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா தட் இஸ் டார்க் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி எழுதலாம். டி மேக்ஸ் இன்டூ சைன் டெல். ஸோ திஸ் இஸ் வாட் டார்க் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா. இது என்னோட டார்க்கோட எக்ஸ்பிரஷன், இது என்னோட பவரோட எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா. ஸோ இது என்னோட டார்க்கோட எக்ஸ்பிரஷன், இது என்னோட பவரோட எக்ஸ்பிரஷன். இப்போ பாருங்க சார், எப்போ பி வந்து பி மேக்ஸா மாறும்? இப்போ சிம்பிள் தான். பி இஸ் ஈக்குவலன் டு பி மேக்ஸ் சைன் டெல். ஓகேயா. பி இஸ் ஈக்குவலன் டு பி மேக்ஸ் சைன் டெல் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன். டி இஸ் ஈக்குவலன் டு டி மேக்ஸ் சைன் டெல். இப்போ பாருங்க, when del equivalent to 90 degree sin del என்னவாகும்? it becomes 1. அப்போ therefore p equivalent to p max. அதே மாதிரி தான் when del is equivalent to 90 degree sin del will become 1. so it results t is equivalent to t max. அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா del வந்து 90 டிகிரியா இருக்கிறப்போ என்னோட பவரும் மேக்ஸிமமா இருக்கும், டார்க்கும் மேக்ஸிமமா இருக்கும். அண்ட் அகைன் இது எந்த மெஷினுக்கு இருக்கும்னா சிலிண்ட்ரிக்கல் போலுக்கு இருக்கும். ஓகே, சிலிண்ட்ரிக்கல் போல் சிங்க்ரனஸ் மெஷினை பொறுத்த வரைக்கும் தான் del 90 டிகிரிக்கு பவரும் டார்க்கும் மேக்ஸிமமா இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் திஸ் இதுக்குன்னு கர்வு வரையலாமா? ஸோ இப்போ இதோட கர்வை வரையலாம். ஸோ ஜென்ரேட்டருக்கும் நான் வரைகிறேன், மெஷின்ஸ்க்கு மோட்டருக்கும் நான் வரைகிறேன்.
ஓகே அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் வாட் டெல், பாசிட்டிவ் டெல். ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் டெல், மோட்டரை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் டெல். அப்போ தெளிவாகவே தெரிஞ்சிச்சு திஸ் சைடு இஸ் ஃபார் மோட்டார், அப்போ திஸ் சைடு இஸ் ஃபார் ஜெனரேட்டர். அடுத்ததா இப்போ நான் என்ன பண்றேன், திஸ் இஸ் 90 டிகிரி which is minus 90 டிகிரி. டெல் வந்து பாசிட்டிவ் 90, டெல் வந்து நெகட்டிவ் 90. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், பிஆ இருந்தாலும் சரி டிஆ இருந்தாலும் சரி, ஸோ எப்போ 90 டிகிரி பாசிட்டிவ் 90 டிகிரியா இருக்கிறப்போ பவரும் மேக்ஸிமம், டெல் வந்து பாசிட்டிவ் 90 டிகிரியா இருக்கிறப்போ டார்க்கும் மேக்ஸிமம். இப்போ இந்த வேவ் ஃபார்மை வரையலாம். ஓகே, இப்போ இதை வரைஞ்சிங்கன்னா இட் வில் மேக்ஸிமம் அக்கர்ஸ் அட் 90 டிகிரிஸ். Okay, yes, this is what 90 degree maximum. So இது என்னோட டார்க் மேக்ஸிமம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் வாட் டார்க் மேக்ஸிமம்னா பவர் என்னவா இருக்குன்னா எஸ் இதுக்கு மேலே இருக்கும். ஏன்னா டார்க்கு பவர் டிவைடட் பை டார்க்கு தான், பவர் டிவைடட் பை ஒமேகா தான் டார்க்கு. கரெக்டா, பவரை ஒமேகாவால் டிவைட் பண்ணாதான் டார்க்குன்றப்போ அப்போ பவர் என்னவா இருப்பான், இவனுக்கும் மேலே இருப்பான். ஸோ பட் இருந்தாலும் இவனும் எப்போதான் மேக்ஸிமம் ஆகிறான்னா அந்த 90ல தான் மேக்ஸிமம் ஆகிறான். ஓகே, திஸ் இஸ் வாட் பி மேக்ஸ். ஸோ கீழே இருந்தது என்னன்னா தட் இஸ் டி மேக்ஸ், டார்க் மேக்ஸிமம். ஓகேங்களா, இது என்னோட 90 டிகிரி கிளியரா. ஸோ இது என்னோட 90 டிகிரி. ஓகே, 90 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா என்னவாயிடும், அப்படியே நெகட்டிவாக மாறிடும். கிளியரா, அப்போ என்னோட பவர் மேக்ஸிமமும் டார்க்கும் என்னவாயிடும், ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நெகட்டிவ் ஆகாது, ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அப் டு திஸ் என்னவா இருக்கும்னா ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஸ்டேபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எங்கன்னா ஃபார் திஸ் ஜெனரேட்டருக்கு, ஓகேங்களா, ஸ்டேபிள் ரீஜியன் ஃபார் ஜெனரேட்டருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் மோட்டருக்கு வரைஞ்சிங்கன்னா சார் என்னவா இருக்கும், அப்படியே உல்டா. கிளியரா, அங்க நம்ம என்ன பார்த்தோமோ அவனுக்கு உல்டா. இது என்னோட டார்க். ஸோ அதே மாதிரி என்னோட பவர். ஓகேங்களா, திஸ் இஸ் வாட் பி மேக்ஸ். ஓகேங்களா, இது என்னோட பி மேக்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வரைஞ்சது என்னன்னா தட் இஸ் டி மேக்ஸ். ஸோ இப்போ இது ஒரு மோட்டராக இருந்தாலும் எது வரைக்கும் தான் சார் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 90 டிகிரிஸ். ஓகே, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இருக்க பார்த்தீங்களா, இந்த 90 டிகிரிஸ்க்கு தான் என் மெஷின் இஸ் ஸ்டேபிள். ஓகேங்களா, ஸோ என் மெஷின்ஸ் வந்து ஜென்ரேட்டராக இருந்தால் அந்த 90 டிகிரி, ஸோ மோட்டராக இருந்தால் இந்த 90 டிகிரி, அவ்வளவுதான். ஓகேங்களா, திஸ் இஸ் அவர் லைன். ஓகே, இதுவுமே என்னன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஸ்டேபிள். பட் இந்த ஸ்டேபிள் ரீஜியன் எங்கே இருக்குன்னா இது மோட்டரில் இருக்கு, அந்த ஸ்டேபிள் ரீஜியன் எங்கே இருக்குன்னா அது ஜென்ரேட்டரில் இருக்கு. ஸோ அதர் தேன் திஸ் ரீஜியன், ஸோ இந்த ரீஜியனை தவிர்த்து நீங்கள் வெளியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் பிகம்ஸ் அன்ஸ்டேபிள். ஓகேங்களா, ஸோ இங்கே நீங்கள் இந்த சைடில் போனீங்கன்னா திஸ் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் நீங்கள் போனீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ அன்ஸ்டேபிள். அப்போ எது வரைக்கும் சார் ஸ்டேபிள்? எஸ், இட் இஸ் ஸ்டேபிள் ஃபார் திஸ் ரீஜியன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர், ஸோ இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் மோட்டர். ஓகேங்களா, அப்போ பாருங்க
இந்த சிங்க்ரனஸ் மெஷினில் சிலிண்ட்ரிக்கல் இது கரெக்டாக. இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா சிலிண்ட்ரிக்கலுக்கு தான் நம்ம பார்த்தோம். அப்போ சிலிண்ட்ரிக்கலில் பார்த்துருந்தப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ சிலிண்ட்ரிக்கல் மெஷினில் நமக்கு ஒரே ஒரு டார்க் தான் இருக்கு. கிளியரா? இந்த சிலிண்ட்ரிக்கல் மெஷினில் we have only one டார்க்கு. ஸோ அந்த டார்க்கு எப்போ மேக்ஸிமம் ஆகும்னா 90 டிகிரியில் மேக்ஸிமம் ஆகும், பவரும் 90 டிகிரியில் மேக்ஸிமம் ஆகும். ஓகேங்களா? ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர்ஸை நம்ம வந்து எந்த ரேஞ்ச் ஆஃப் டெல்லில் ஆப்ரேட் பண்ணலாம்? இங்கே பாருங்க, டெல் ஈக்குவலன் டு 90 டிகிரி. திஸ் இஸ் வாட் டெல்னா. ஸோ டெல் ஈக்குவலன் டு 90 டிகிரியில் பவரும் மேக்ஸிமமாக இருக்கும், டார்க்கும் மேக்ஸிமமாக இருக்கும். ஆனால் இந்த டெல்லுன்ற 90 டிகிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் த விர்ஜ், பர்ஃபெக்டாக விர்ஜ். அதுக்கு மேலே ஒரு துளி ரைட் சைடில் போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு சின்ன ஆசிலேஷன், ஒரே ஒரு சின்ன ஆசிலேஷன்ஸ் கூட என்ன பண்ணிடும்னா என் சிஸ்டம் அன்ஸ்டேபிளாக மாற்றிடும். எப்போ? டெல் ஈக்குவலன் டு 90 டிகிரியில் இருக்கிறப்போ. ஓகேயா? டெல் ஈக்குவலன் டு 90 டிகிரியில் இருக்கிறப்போ ஒரே ஒரு ஸ்மால் ஆசிலேஷன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆசிலேஷன்ஸ் என்ன பண்ணோம்? இந்த டெல்லை இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுது. சி எக்ஸாம்பிள், இந்த டெல் வந்து அங்கிருந்து ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இங்கே வந்துட்டான், தவறி இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ 95 ஆர் 91 டிகிரிஸ் வந்த உடனே டெஃபினட்டாக இந்த மெஷின் திரும்ப இந்த ரேஞ்சுக்கு வராது. அவ்வளவுதான், அந்த மெஷின் பிகம்ஸ் அன்ஸ்டேபிள். அப்போ தேர்ஃபோர் அன்ஸ்டேபிள். ஸோ அப்போ மெஷினை வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய முறை பேசியிருக்கோம், மெஷினை வந்து ஸ்டேபிளாக நம்ம வச்சுக்கணும், அன்ஸ்டேபிளாக ஆக்கவே கூடாது. என் மெஷினை ஸ்டேபிளாக வச்சுக்கணும்னா அப்போ 90 டிகிரியில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணவே கூடாது, 90 டிகிரியில் ஆப்ரேட் பண்ணவே கூடாது. பட் ஆனால் பவர் அங்கே தான் மேக்ஸிமமாக இருக்கும் தான். ஆமாம், பவர் எனக்கு அங்கே ஆப்ரேட் பண்ணால் மேக்ஸிமமாக தான் கிடைக்கும். பட் பவர் எனக்கு மேக்ஸிமமாக கிடைக்கிறத விட ஸ்டேபிளான ஒரு ஆப்ரேஷன் தான் வேணும். ஸோ ஒரே ஒரு சடன் டிஸ்டர்பன்ஸ், ஒரே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வராதுன்னு என்னால் சொல்ல முடியாது. பவர் சிஸ்டமில் எப்போனா டிஸ்டர்பன்ஸ் வரும், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்க்கே என் மெஷினை வந்து அன்ஸ்டேபிள் மாற்றவே கூடாது. ஸோ அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, சார் டெல்லை வந்து 90 டிகிரியில் ஆப்ரேட் பண்ண மாட்டேன், 90 டிகிரிக்கு கீழே ஆப்ரேட் பண்ணுவேன். அப்போ பர்டிகுலராக நான் எவ்வளோ வேல்யூவில் ஆப்ரேட் பண்ணுவேன்னா, ஸோ திரும்ப இன்னொரு ஒரு பாயிண்ட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த சிலிண்ட்ரிக்கல் மெஷினை பொறுத்த வரைக்கும் we have only one torque. ஸோ கரெக்டாக only one power. ஸோ அது என்னன்னா தட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவர் மட்டும்தான். ஸோ அப்போ எனக்கு அன்ஸ்டேபிள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஒரே ஒரு பவர் தான் இருக்கு, அதை வந்து ஸ்டேபிளுக்கு கொண்டு வரதுக்கு எனக்கு நிறைய பவர் கிடையாது. அதனால இதை நான் ஆக்சுவலாக 90 டிகிரிக்கு கீழே தான் ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியும், இதில் என்கிட்ட ஒரே ஒரு பவர் தான் இருக்கு. ஸோ அப்போ அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ். ஏன்னா ரெண்டு பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா. ஸோ ஒரு பவர் அன்ஸ்டேபிள் அக்கர் ஆனாலும் இன்னொரு பவர் என்ன பண்ணும், ஸ்டேபிளில் இருந்துச்சுன்னா அவனை ஸ்டேபிள் ரீஜனுக்கு கொண்டு வரும். ஆனால் இங்கே இருக்கிறதே ஒன்று தான். ஸோ இப்போ இவனும் அன்ஸ்டேபிள் ஆகிட்டான்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ண முடியாது, ஸோ அதை திரும்ப கொண்டு வர முடியாது. அதனால ஸோ டெல்லை வந்து 90 டிகிரிக்கு ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போது இதில் ஒரே ஒரு பவர் மட்டும்தான் இருக்குது. அதனால நம்ம எப்பவுமே இன் சிலிண்ட்ரிக்கல் மெஷின், ஓகேங்களா, இன் சிலிண்ட்ரிக்கல் மெஷின் டியூ டு ஸ்டெபிலிட்டி கான்செப்ட்ஸ் ஸ்டெபிலிட்டி கான்செப்ட்ஸ்னால we always operate the machine in the del ranges from 30 to 45 degrees. அவ்வளவுதான் சார். ஸோ டெல்லை நம்ம 30லிருந்து 45 டிகிரிஸில் தான் சிலிண்ட்ரிக்கல் மெஷினில் வச்சுக்குவோமே. ஓகேங்களா சார்? ஏன்னா ஆல்ரெடியே இதில் வந்து ஒரே ஒரு பவர் தான் இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், லிமிட்டை ரெடியூஸ் பண்ணுறேன். அடுத்ததான் நெக்ஸ்ட் இவனுக்கு நான் மேக்ஸிமம் லிமிட் 90 தான், அதுக்கு மேலே என்னால் போக முடியாது. நான் இதுக்கு மேலே நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி இவனை 45ல் ஆப்ரேட் பண்ணனாலே திஸ் இஸ் 90 டிகிரி. ஓகேங்களா, திஸ் இஸ் 90 டிகிரி. இவனை நான் வந்து 45ல் ஆப்ரேட் பண்ணுறனால இந்த இடத்துல இருக்கிறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல என்னோட மிஷின் ஆப்ரேட் பண்ணுறேன். இப்போ சடன் டிஸ்டர்பன்ஸ் வருது, இப்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, நான் 45 டிகிரியில் ஒர்க் பண்ணுறேன். ஓகேங்களா, டெல்லில் வந்து 45 டிகிரியில் ஒர்க் பண்ணுறேன். எஸ்,
டெஃபினட்டாக டெல் குறையிறதுனால அவனோட மேக்ஸிமம் பவர் குறைஞ்சி தான்ப்பா இருக்கும். ஸோ Pmax வந்து நமக்கு கண்டிப்பாக குறையும் எப்போன்னா when டெல் ரெடியூஸ் ஆகிறப்போ. ஓகேங்களா, டெல் ரெடியூஸ் ஆகிறப்ப Pmax குறையும். பட் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பட் we always look for stability rather Pmax. ஸோ என்னோட பவரை விடைய நான் ஸ்டெபிலிட்டிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா ஒரு மெஷின் ஸ்டேபிள் ரீஜியன்லேருந்து வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஸ்டேபிளாக கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதனால என்னோட பவரை விடைய என்னோட ஸ்டெபிலிட்டிக்கு தான் நம்ம எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல 45 டிகிரியில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சடன் டிஸ்டர்பன்ஸ் வருது. ஸோ இப்போ சடன் டிஸ்டர்பன்ஸ்னால ஸோ மேபி இட் கோஸ் அப் டு 60 to 70 டிகிரிஸ், அவ்வளோதான். ஸோ 60 to 70 டிகிரிஸ் போகும். அப்போ 60 to 70 டிகிரிஸ்க்கு அப்புறமா என்ன ஆகும்னா இந்த டிஸ்டர்பன்ஸ் திரும்ப டிக்ரீஸ் ஆகி அதோட ஓன் ஸ்டேட்டான 45 டிகிரிக்கு வந்துடும். ஓகேங்களா, அதுவே நீங்கள் 60 டிகிரியில் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா, அதுவே நான் வந்து 45 டிகிரியில் ஆப்ரேட் பண்ண மாட்டேன், நான் வந்து 70 டிகிரியில் ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா 70 டிகிரியிலேருந்து ஒரு ஆசிலேஷன்ஸ் என்ன பண்ணும், டுவர்ட்ஸ் த ஆக்சிலரேஷனை கொடுக்கும். ஒரு ஆசிலேஷன்ஸ் வந்துச்சுன்னா டுவர்ட்ஸ் த ஆக்சிலரேஷன் கொடுக்கும். அப்போ வென் இது வந்து 90 டிகிரியை கிராஸ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 90 டிகிரியை கிராஸ் பண்ண உடனே அவ்வளோதான், அந்த மிஷின் அன்ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ திரும்ப அது ஸ்டேபிளுக்கு வராது. கிளியரா? அப்போ அதை திரும்பவும் நான் கொண்டு வரணும்னா திரும்பவும் என்னோட பேரலலைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கும். பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர் நம்ம பார்ப்போம். ஸோ அதுவுமே ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் திரும்ப நம்ம பண்ணணும். சிங்க்ரனைசேஷன் ப்ராசஸை திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் எப்பவுமே என்னோட சிலிண்ட்ரிக்கல் மெஷினில் ஸ்டெபிலிட்டி கான்செப்ட்ஸ் இருக்கிறதுனால டெல்ல 30 to 45 டிகிரியில் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா, அவ்வளவுதான். ஸோ இப்போ என்னோட சிலிண்ட்ரிக்கல் மெஷினில் டெல் என்ன ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்ததான் நெக்ஸ்ட்டு சாலியன் போல் மெஷினுக்கு போகலாம். ஓகேங்களா, அப்போ சாலியன் போல் மெஷினை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன். சாலியன் போலில் வி ஹாவ் த 2 செப்பரேட் டார்க். ஒன் இஸ் என்ன சாலியன், ஒன் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க், another one is a reluctance டார்க். இப்போ எனக்கு இங்கே 2 டார்க் இருக்கு. இப்போ அந்த 2 டார்க்னால வரப்போற என்னோட டெல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, அடுத்ததா நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் சாலியன் போல் மெஷின். சார் சாலியன் போல் மெஷினில் பார்த்தீங்கன்னா எனக்கு பவருக்கு எக்ஸ்பிரஷன் இஸ் டிஃப்ரெண்ட். பவர் இங்கே 2 பவர். ஸோ P is equal to EV by XS sin del. அடுத்ததா ஸோ V square divided by 2 1 by XD minus 1 by XQ sin of 2 del. இப்போ பாருங்க, we have 2 separate curves. கரெக்டா? This is for a maximum electromagnetic power, this is a P reluctance power. ஓகேங்களா, ஸோ ஒன்று என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவர் EM அப்படின்னு சொல்கிறேன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவர். இன்னொன்று ரிலக்டன்ஸ் பவர். ஸோ இப்போ 2 பவருக்கான கிராஃப் வரைய போகிறோம். நமக்கு தெரியும் ரிலக்டன்ஸ் பவர் வந்து இங்கே டெல் வந்து 90 டிகிரியில் தான் மேக்ஸிமம் ஆகும். PEM மேக்ஸிமம் அக்கர்ஸ் மேக்ஸிமம் அட் டெல் வந்து 90 டிகிரி. கிளியரா? இவன் எப்போ மேக்ஸிமம் ஆகிறான்? டெல் 45 டிகிரி. கிளியரா? இப்போ இந்த 2 கிராஃப் நீங்கள் வரைய போகிறீங்க. ஸோ என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த ரெட் கிராஃபை ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்குக்கும் ஸோ ப்ளூ கிராஃபை ரிலக்டன்ஸ் டார்க்குக்கும் எடுத்துக்கலாம். இது என்னப்பா டெல்? திஸ் இஸ் வாட் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெல், திஸ் இஸ் பாசிட்டிவ் டெல். ஸோ இது என்னோட Pmax அண்ட் Tmax. இப்போ பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு வரைய போகிறோம்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்குக்கு வரைய போகிறோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் இஸ் 90 டிகிரி மேக்ஸிமம்.
ஓகே, நான் என்ன பண்றேன்னா எய்தர் பவருக்கு வரைகிறேன்ப்பா. பவருக்கு வரைஞ்சாலே நமக்கு போதும். ஃப்ரம் திஸ் இந்த பவர்ல இருந்து நீங்க டார்க்குக்கு வரைஞ்சிக்கலாம். டார்க் வரைஞ்சிச்சுன்னா அதை விட கொஞ்சம் கீழே இருக்கும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் பி மேக்ஸ். கொஞ்சம் ஓகே. ஸோ இது வந்து என்னோட பிஇஎம், எலக்ட்ரோ மேக்னட்டிக் டார்க். ஸோ எங்கே இருக்கான்? 90, இங்கே இருக்கான். கரெக்டாக 90 டிகிரி. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் மோட்டருக்கும் இருக்கும். ஸோ அந்த சைடில் இருக்கிறது ஜென்ரேட்டர்ப்பா, இந்த சைடில் இருக்கிறது மோட்டர். நம்ம முன்னே எழுதணும்ல, அதே தான். திஸ் இஸ் ஃபார் மோட்டர். ஸோ அகெயின் திஸ் இஸ் minus 90 டிகிரி. ஸோ திஸ் இஸ் ஃபார் மோட்டார். இந்த சைடில் இருக்கிறது ஜெனரேட்டர். ஸோ என்ன வரைஞ்சிட்டோம்? என்னோட எலக்ட்ரோ மேக்னட்டிக் டார்க்கை நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அடுத்ததா இப்போ என்ன வரையணும்? ரிலக்டன்ஸ் டார்க்கை ட்ரா பண்ணணும். இப்போ ஃப்ரம் திஸ் உங்களுக்கு என்ன தெரியும்? ரிலக்டன்ஸ் டார்க்கு 90 டிகிரியில் மேக்ஸிமம் ஆகாது, 45 டிகிரியில் தான் மேக்ஸிமம் ஆகும். ஓகே, அப்போ பாருங்க 45 டிகிரி, திஸ் இஸ் நான் 45. ஓகே, எஸ். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். அவ்வளோதான் சார். இப்போ பாருங்க, ஆக்சுவலி இது என்னோட பி ரிலக்டன்ஸ். அப்போ ஆக்சுவலாக இந்த ரெண்டுத்துக்குமான பவர் எப்படி இருப்பாரு? எஸ், இவனோட ரெண்டுத்துக்குமான காம்பினேஷன் தான் என் மிஷின் இந்த கேஸில். ஓகேங்களா? இங்கே ரெண்டுத்தோட அடிஷன் ரிசல்ட்டை நான் இப்போ ட்ரா பண்ணுறேன். எஸ், இப்போ இவனோட அடிஷனை நீங்கள் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார். இந்த இடத்துல விச் இஸ் வெரி வெரி மேக்ஸிமம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப பீக்கி வேல்யூவாக இருக்கும், அரவுண்ட் ஒரு 60 டிகிரிஸ் கிட்ட. ஓகேங்களா? அரவுண்ட் ஒரு 60 டிகிரிஸ் கிட்ட ரொம்ப பீக்கி வேல்யூவாக இருக்கும். அடுத்ததாக கீப் ஆன் இது வந்து என்னவாகும்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் பிட் ஏர்லியராகவே கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஸோ பிட் ஏர்லியராகவே கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிடும். பட் பீக்கி வேல்யூஸோட மேக்ஸிமம் இங்கே நமக்கு நடக்கும். கிளியரா? அப்போ பாருங்க, திஸ் இஸ் பிஇஎம் ப்ளஸ் பிஇஆர்எல், எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவரு ப்ளஸ் ரிலக்டன்ஸ் பவர். ஓகேங்களா? இது என்னோட எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர் ப்ளஸ் ரிலக்டன்ஸ் பவர். ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர் அண்ட் ரிலக்டன்ஸ் பவர் எப்போ எனக்கு மேக்ஸிமம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் 45 டிகிரிஸ் அண்ட் லெஸர் தென் 90 டிகிரிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த கேஸில், இந்த பர்டிகுலர் கேஸ் சாலியன் போல் மிஷினில், இன் சாலியன் போல் மிஷின் த பிமேக்ஸ் அக்கர்ஸ் லெஸர் தென் 90 டிகிரி. ஆனால் சிலிண்ட்ரிக்கல் மிஷினில் பிமேக்ஸ் எங்கே நடக்குதுன்றது கேட்டாங்கன்னா பாருங்க, இன் சிலிண்ட்ரிக்கல் போல் மிஷினில் பிமேக்ஸ் எப்போ நடக்குது? ஸோ பிமேக்ஸ் அக்கர்ஸ் அட் இந்த பாருங்க, ஸோ பி ஈக்குவலன் டு பிமேக்ஸ். ஸோ எப்போன்னா when del equivalent to 90 டிகிரி. இதை கேட்பாங்கப்பா. ஓகேங்களா? சிலிண்ட்ரிக்கல் மிஷினில் பிமேக்ஸ் எப்போ நடக்குதுன்னு தான் கேட்டால் நீங்கள் இந்த பதிலை சொல்லணும். அதனால் டெல்லை நம்ம 90 டிகிரிக்கு வச்சுக்குவோமா, ப்ராக்டிக்கலாக இந்த வேல்யூவை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ எப்போ என்னோட பிமேக்ஸோ டார்க் மேக்ஸோ நடக்கும் அப்படின்னா 90 டிகிரி. ஓகேங்களா? எங்கே? சிலிண்ட்ரிக்கல் மெஷினில். சிலிண்ட்ரிக்கல் மெஷினில் எப்போ என்னோட பிமேக்ஸோ டிமேக்ஸோ நடக்கும்னா 90 டிகிரியில். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அப்போ இன் சாலியன் போல் மெஷினில் த பிமேக்ஸ் அக்கர்ஸ், அப்போ எந்த டிகிரியில் பிமேக்ஸ் நடக்கும்? அங்கே 90 டிகிரியில் நடந்துச்சுல்ல, அப்போ இங்கே என்ன நடக்கும்? இந்த பிமேக்ஸ் ஆர் டிமேக்ஸ். ஸோ எப்போ நடக்கும்னா ஃபார் டெல் லெஸர் தேன் 90 டிகிரிஸ்.
கிளியரா? அதில் 90 டிகிரியில் நடந்துச்சுன்னா இதில் லெஸர் தென் 90 டிகிரியில் நடக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 to 70 டிகிரிஸில் நடக்கும். ஏன்னா அந்த ரெண்டு கர்வும் அப்போ தான் எனக்கு மேக்ஸிமம் ஆகும். கிளியரா? 60 to 70 டிகிரியில் மேக்ஸிமம் ஆகும் சார். ஆனால் இந்த கேஸில் we have two separate torque. in கேஸில் in salient pole machine we have two powers, so that is PEM plus PREL, reluctance power plus electromagnetic power. The machine is more stable. Okay, therefore the range of del is equivalent to 60 to 70 degrees நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? அங்க பாருங்க, அது சிலிண்ட்ரிக்கல் மெஷின்ல நம்ம 30 இருந்து 45 டிகிரில தான் டெல் ஆப்ரேட் பண்ணியிருப்போம். என் சிலிண்ட்ரிக்கல் மெஷின்ல ரேஞ்ச் ஆஃப் டெல்னு கேட்டால் தான் பதில் சொல்லணும் இதை. ஓகேங்களா? பிமேக்ஸ் எப்போ நடக்கும்னா டெல் 90 டிகிரியில் நடக்கும். இங்கேயும் பிமேக்ஸ் எங்கே நடக்கும்னா டெல் லெஸர் தென் 90 டிகிரியில் நடக்கும். ஸோ அரௌண்ட் 60 to 70ன்ற ஒரு ரேஞ்ச் கொடுத்தாலும் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அப்போ சாலியன் போல் மெஷினை பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட டெல்ல நம்ம 30 to 45 டிகிரியில் தான் ஆப்ரேட் பண்ணுவோம் மெஷினில். என் ஜென்ரேட்டர் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா போயிட்டு பவர் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே நம்மளோட சிலிண்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர்ஸ் தான் இருக்கும். அந்த சிலிண்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர்ஸில் என்னோட ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் ஆஃப் டெல்ல நீங்கள் போய் செக் பண்ணீங்கன்னா அவங்க 30 to 45 தான் மேனேஜ் பண்ணுவாங்க. அதுவே நீங்கள் போய் ஹைட்ரோ ஸ்டேஷனில் போய் செக் பண்ணீங்கன்னா ஹைட்ரோ பவர் பிளான்ட்ல நமக்கு என்ன இருக்கும்னா சாலியன் போல் மிஷின்ஸ் இருக்கும். அந்த சாலியன் போல் மிஷின்ல போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் டெல்லு என்னோட தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்த ரேஞ்ச் ஆஃப் டெல்லை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா சாலியன் போல் மிஷின் இன் நேச்சர்லயே ரொம்ப ஸ்டேபிள். கிளியரா? சாலியன் போல் மிஷினை பொறுத்த வரைக்கும் நேச்சராகவே அது கொஞ்சம் அதிகமான ஸ்டேபிள் சிலிண்ட்ரிக்கலை விடைய. அதனால அவனை 30 to 45 ஆப்ரேட் பண்ணா இங்க நம்ம இவனை 60 to 70 வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவனை 60 to 70 வரைக்கும் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப் டு திஸ் புரியுது இல்லப்பா? இதோட என்னோட பிமேக்ஸ் அண்ட் டிமேக்ஸ் கான்செப்டும் முடிஞ்சிச்சு. அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னோட சிங்க்ரனைசிங் பவரை பற்றி கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அப்போதான் இன்னைக்கு நம்ம பேரலல் ஆப்ரேஷன்னா என்ன, ஸோ எப்படி நம்ம பேரலல் ஆப்ரேஷன் அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்ததா சிங்க்ரனைசிங் பவர் கோஎஃபிஷியன்ட் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இதில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ சிங்க்ரோனைசிங் பவர் கோஎஃபிஷியன்ட், ஓகேங்களா, ஆர் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் கப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. that is PSY. so நம்ம PSY ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். so PSY is a differentiation of P, கரெக்டா? differentiation of P, so dP by d del, that is known as PSY. so இதை differentiate பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்பா? EV by XS cos of del அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ P max cos del, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ P max cos del, பிகாஸ் EV by XS நம்ம P maxன்னு சொல்லி நிறைய இடத்துல போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்ததா இப்போ எனக்கு என்ன தெரியும்? என்னோட பவரோட வேவ் ஃபார்ம் பாருங்க. என்னோட பவரோட வேவ் ஃபார்ம் EV sin del, சரி இது EV sin del டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப தான் cos del வந்திருக்கும். ஓகே, ஸோ d by dE, ஸோ இது என்னவா இருக்கும்னா sin del இருந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரைகிறேன்னா பவரோட வேவ் ஃபார்மாக வரைகிறேன். ஓகேங்களா? திஸ் இஸ் பவர். ஸோ பவரோட வேவ் ஃபார்மாக வரைஞ்சிங்கன்னா சைன் வேவ் ஃபார்ம்னா சைன் 90 டிகிரியில் தானே மேக்ஸிமம் ஆகும். திஸ் இஸ் சைன் வேவ் ஃபார்ம். ஸோ இப்போது நான் என்ன வரைகிறேன்னா PSYயை வரைகிறேன். ஸோ PSY அப்படின்றது திஸ் இஸ் PSY. PSY வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா காஸ் வேவ் ஃபார்ம். Pmax வேவ் ஃபார்ம்ன்றது இது பாருங்க, P வேவ் ஃபார்மை ஃபர்ஸ்ட் வரைகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா நமக்கு தெரியும் P is equivalent to EV by XS sin del. ஓகே, இதை சிம்பிளாக Pmax sin del அப்படின்னு கூட சொல்லலாம்.
So this is what power expression. Okay, so இது நான் வரைஞ்ச பவர் எக்ஸ்பிரஷனோட கர்வ். இப்போ நம்ம வரைய போறது PSY ஓட கர்வ். கிளியர்? அப்ப PSY ஓட கர்வ் என்ன? Pmax தான். ஆனா இது என்ன கர்வ்? cosine curve. cosine எங்க ஆரம்பிக்கும்? இங்க ஆரம்பிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா this is what the PSY curve. இது என்னோட PSY ஓட ஒரு வேவ் ஃபார்ம். இது என்னோட P ஓட வேவ் ஃபார்ம். பவரோட வேவ் ஃபார்ம், இன்னொன்னு சிங்க்ரனைசிங் பவரோட வேவ் ஃபார்ம். ஓகே, அப்ப பாருங்க சிங்க்ரனைசிங் பவர் அப் டு 90 டிகிரில இருக்கிற வரைக்கும் ஸ்டேபிள். இந்த ரீஜன் இஸ் ஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ PSY வந்து அப் டு இந்த 90 டிகிரி ரீஜன் வரைக்கும் இருக்காங்கன்னா ஸ்டேபிள். ஸோ அதுக்கு மேலே போனான்னா திஸ் இஸ் அன்ஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ PSY வந்து என்னவா இருக்கணும்னா கண்டிப்பா ஸ்டேபிளா இருக்கணும்னா பாசிட்டிவா இருக்கணும். ஓகேங்களா? ஃபார் ஸ்டேபிள் ஆப்ரேஷன், ஸோ ஜஸ்ட் இதை எழுதிக்கலாம். ஃபார் ஸ்டேபிள் ஆப்ரேஷன் PSY இஸ் பாசிட்டிவ். ஸோ அதே மாதிரி தான் PSY வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் அன்ஸ்டேபிள் ஆப்ரேஷன். அன்ஸ்டேபிள் ஆப்ரேஷனுக்கு PSY வந்து என்னவா இருக்கும்னா நெகட்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ PSY பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத வச்சு நான் என்ன பண்றேன்னா மெஷின் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்ததான் நெக்ஸ்ட் இப்ப பாருங்க. ஸோ இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் இப்போ இந்த கர்வை நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸைட்டேஷனை வேரி பண்ணா கூட இந்த கர்வு வேரி ஆகும். அதாவது என்னோட ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் இருக்காம்ல, ஸோ ஃபீல்டு எக்ஸைட்டேஷனை வேரி பண்ணீங்கன்னா என்னோட PSY இன்க்ரீஸ் ஆகும். ஸோ PSY இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எக்ஸைட்டேஷன். ஓகேங்களா? ஃபீல்டு எக்ஸைட்டேஷன். ஸோ ஃபீல்டு எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணாலும் என்ன ஆகும்னா PSY இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லலாம்னா ஓவர் எக்ஸைட்டட் சிங்க்ரனஸ் மெஷின் வந்து இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் ஓகேங்களா? ஓவர் எக்ஸைட்டட் சிங்க்ரனஸ் மெஷின் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் நார்மல் எக்ஸைட்டேஷன். ஸோ நீங்கள் நார்மல் எக்ஸைட்டேஷனில் இருந்துச்சுன்னா ஸோ அதை விடைய என்னோட ஓவர் எக்ஸைட்டட் சிங்க்ரனஸ் மிஷின்ன்றது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? என்னோட ஓவர் எக்ஸைட்டட் சிங்க்ரனஸ் மிஷின்ன்றது இட் இஸ் மோர் ஸ்டேபிள். இப்போ நீங்கள் வரைஞ்சிங்க பார்த்தீங்களா இந்த கர்வு, இந்த சிங்க்ரனைசிங் பவர் கர்வு, திஸ் இஸ் வேலிட் ஃபார் அ சிலிண்ட்ரிக்கல் மிஷின்ஸ்க்கு. கரெக்டா? சிலிண்ட்ரிக்கல் மிஷினுக்கு இந்த PSY வேலிடு. ஸோ அப்போ இந்த PSY கர்வு கூட உங்களுக்கு நிறைய டைம் கேட்பாங்கப்பா, டயக்ராம் கொடுத்துருவாங்க. சிலிண்ட்ரிக்கல் சிங்க்ரனஸ் மெஷின், ஓகேங்களா? சிலிண்ட்ரிக்கல் சிங்க்ரனஸ் மெஷினோட PSY கர்வு எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது என்னோட சிலிண்ட்ரிக்கல் சிங்க்ரனஸோட PSY கர்வு. ஸோ இதுவே நீங்கள் சாலியன் போலுக்கு கேட்டீங்கன்னா, ஸோ அப்போ சாலியன் போலுக்கு நீங்கள் வரைஞ்சிக்கலாம்ல. ஃபார் சாலியன் போல், ஃபார் சாலியன் போல் PSY ஃபார் சாலியன் போல் மெஷின். ஓகேங்களா? PSY ஃபார் சாலியன் போல் மிஷினை பார்த்தீங்கன்னா சார் இது என்னவா இருக்கும்னா 60 to 70 டிகிரியில் அங்கே மேக்ஸிமமாக இருந்துச்சு இல்லை, 60 to 70 டிகிரியில் அங்கே நமக்கு மேக்ஸிமமாக இருந்துச்சு இல்லை, இங்கே ஆல்மோஸ்ட் இவன் வந்து 60 to 70 டிகிரியில் கம்ப்ளீட் ஆகிடுவான். அவன் வந்து சைன் கர்வு, இவன் வந்து என்ன கர்வுனா விச் இஸ் அ கொசைன் கர்வு. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும். பர்டிகுலராக இது 90, திஸ் இஸ் -90. ஸோ இது என்னோட +90. இந்த கர்வ் எங்கே முடிஞ்சிடும்னா விச் இஸ் எண்ட் அட் 60 to 70 டிகிரிஸ்லேயே எண்ட் ஆகிடும். இதுவுமே என்னதான்னா சேம் தான் சார். அந்த இடத்துல EV பை அந்த இடத்துல என்னோட எக்ஸ்பிரஷன், இதுக்கான எக்ஸ்பிரஷன் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவனோட எக்ஸ்பிரஷன் P equivalent to EV by XS sin delta எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவரா அடுத்ததா. ஸோ V ஸ்கொயரா
p square divided by 2 1 by xd minus 1 by xq sin 2 del இது வந்து பவர். இப்போ இது என்ன பண்ணணும், dp by d del டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அதோட வேவ் ஃபார்மை தான் நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா, இதோட டிஃபரன்ஷியேஷனுக்கு அப்புறமா வரைய போகிற வேவ் ஃபார்ம் தான் இது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த சிங்க்ரனைசிங் பவரில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருந்தேன் சார். சிங்க்ரனைசிங் பவர்ன்றது இட் மே பி ஆக்டிவ் பவராகனா இருக்கலாம், இல்லைனா ரியாக்டிவ் பவராகனா இருக்கலாம். ஓகேங்களா, என்னோட ஃபீல்டை பொறுத்து தான் என்னோட சிங்க்ரனைசிங் பவர்ன்றது ஒரு கேஸில் ஆக்டிவ் பவராக இருக்கும், இன்னொரு கேஸில் ரியாக்டிவ் பவராக இருக்கும். ஜஸ்ட் இப்போ நம்ம பார்ப்போம் அந்த டிஸ்டர்பன்ஸை பொறுத்து. பர்டிகுலராக சொல்லணும்னா என்னோட டிஸ்டர்பன்ஸை பொறுத்து தான். ஸோ இப்போ சிங்க்ரனைசிங் பவரில் அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா, சிங்க்ரனைசிங் பவர் PSY. இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதிக்குவோம். Synchronizing power is associated with the synchronous machine which is subjected to come when some disturbance. அதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ என்னோட சிங்க்ரனைசிங் பவர் வரும். ஜஸ்ட் இதை எப்படி சொல்லலாம்னா, சிங்க்ரனைசிங் பவர் will come into picture when the machine is subjected to the some disturbance. ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். Synchronizing power will come into picture when the machine is subjected to some disturbance. ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் என்னோட சிங்க்ரனைசிங் பவர் வரும். அது வரைக்கும் என்னோட சிங்க்ரனைசிங் பவர் இருக்காது. ஓகேங்களா, ஸோ சிங்க்ரனைசிங் பவர் வில் கம் இன் டு பிக்சர் வென் த மெஷின் இஸ் சப்ஜெக்ட் டு சம் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இது என்ன பண்ணோம்னா, இட் மெயின்டைன்ஸ் த சிங்க்ரனைசிசம் அண்ட் ஸ்டெபிலிட்டி அண்ட் திஸ் பவர் maintains synchronization and stability. synchronism-ஐயும் ஸ்டெபிலிட்டியும் இவன் தான் மெயின்டைன் பண்றான். ஓகேங்களா, ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்ததா, ஸோ பொதுவாக சிங்க்ரனைசிங் பவர் இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த டிஸ்டர்பன்ஸ் பொறுத்து தான் வரும். when the disturbance is a excitation சைடாக இருந்துச்சுன்னா the synchronizing power reactive power-ஆ இருக்கும். அதுவே டிஸ்டர்பன்ஸ் வந்து பிரைம் மூவர் சைடாக இருந்துச்சுன்னா என்னோட சிங்க்ரனைசிங் பவர்ன்றது ஆக்டிவ் பவராக இருக்கும். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். if the disturbance is from excitation side, if the disturbance is from excitation side, when the synchronizing power will be a reactive power, then the synchronizing power ஓகேங்களா, அப்போ என்னோட சிங்க்ரனைசிங் பவர் என்ன பண்ணும்னா ரியாக்டிவ் பவராக இருக்கும். இப்போ இந்த சிங்க்ரனைசிங் பவர் என்ன பண்ணும்னா என் மிஷினை வந்து ஸ்டேபிளாக மாற்றும். ஓகேங்களா, ஸோ அந்த ஃபீல்டில் நடக்க போகிற சேஞ்சில் இருந்து என் மிஷினை வந்து ஸ்டேபிளாக மாற்றும். இதுக்காக என்னோட சிங்க்ரனைசிங் பவர் எதை சர்க்குலேட் பண்ணுதுன்னா ரியாக்டிவ் பவரை சர்க்குலேட் பண்ணுது. ஆக்சுவலாக ரியாக்டிவ் பவர் தான் சிங்க்ரனைசிங் பவர். இந்த கேஸில் ரியாக்டிவ் பவர் தான் சிங்க்ரனைசிங் பவர். தென் த சிங்க்ரனைசிங் பவர் இஸ் அ ரியாக்டிவ் பவர். ஓகேங்களா, அதே மாதிரி இஃப் த டிஸ்டர்பன்ஸ்
if the disturbance is from prime mover side or load side, if the disturbance is from prime mover side or load side, the synchronizing power will be active power. அவ்வளோதான் சார். ஸோ என்னோட சிங்க்ரனைசிங் பவர்ன்றது என்ன பவர்னா ஆக்டிவ் பவர், அவ்வளோதான். ஸோ சிங்க்ரனைசிங் பவர்ஸை நம்ம முடிஞ்சிச்சு. அடுத்ததான் நம்ம பேரலல் ஆப்ரேஷனுக்கு போகலாம். ஸோ பிகாஸ் ஏன் நான் இந்த சிங்க்ரனைசிங் பவர் இப்போ நான் உங்களுக்கு எலாபரேட்டாக சொன்னேன்னா, இங்கே பேரலல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேரலல் ஆப்ரேஷன்ஸை நம்ம பார்க்குறப்போ இந்த சிங்க்ரனைசிங் பவர்ஸை பற்றி கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கேஸில் யார் வந்து என்னோட சிங்க்ரனைசிங் பவர், யார் வந்து என் மெஷினை ஸ்டேபிளாக மாற்ற போகிறான் அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் பேரலல் ஆப்ரேஷன். சார் இதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த சிங்க்ரனைசிங் பவர் இந்த கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருந்தாலும் இதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஈஸி தான். நீங்கள் ஒரு லாஜிக் வைஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா இருக்க போகிற ஏரியான்றது கொஷினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஷின்ஸ் நமக்கு கேட்பாங்க. பட் இருந்தாலும் இதில் நீங்கள் நிறைய கான்செப்டுவல்ஸ் இருக்காது. கான்செப்ட்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த கான்செப்ட்ஸும் மொத்தம் முடிச்சாச்சு. இப்போ பேரலல் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்துட்டோம். கான்செப்ட்ஸ் 90% முடிஞ்சிச்சு. இப்போ பேரலல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுல ஸோ எப்படின்றது முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், கான்செப்ட்ஸ் முடிஞ்சிடும். இப்போ அந்த பேரலல் ஆப்ரேஷன் இப்போ இங்கே வந்து பஸ் பாரில் கனெக்ட் ஆகுனா என்ன ரியாக்ட் பண்ணும், ஸோ இண்டிவிஜுவலாக ஜென்ரேட்டர் இருந்தால் என்ன ரியாக்ட் பண்ணும், 2 ஜென்ரேட்டர் இருந்தால் என்ன ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற கேஸ் தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக இது வரைக்கும் புரிஞ்சிருந்தாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இல்லைனா ஒரு லாஜிக் இருக்கும். ஸோ வி கர்வு அண்ட் இன்வெர்டட் வி கர்வு இருக்கும். ஸோ அந்த ஒரு டேபிள் நம்ம எழுதுவோம். அந்த கிராஃப்லேருந்து ஈஸியாக என்னால் ஆன்சர் பண்ண முடியும் இதுக்கப்புறமா. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் குறைஞ்சிரும்ப்பா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான கான்செப்ட்ஸ் இருக்காது. ஈஸியான கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பேரலல் ஆப்ரேஷன் of alternator. சார் பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர்னா என்ன, எதுக்கு பேரலல் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம எலாபரேட்டாக கொண்டு போகலாம். ஸோ ஏன் நீங்கள் பேரலல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பஸ் பார். ஓகேங்களா? இது என்னோட பஸ் பார். ஸோ இதில் நிறைய இன்கமிங் பவர்ஸ் வரும், நிறைய பி வரும், நிறைய கியூஸ் வரும். ஸோ அதிலேருந்து நம்ம நிறைய பீஸ் எடுத்துக்குவோம், நிறைய கியூஸை எடுத்துக்குவோம். ஸோ அதாவது நிறைய பவரை நம்ம சப்ளை பண்ணுவோம், நிறைய பவரை அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ இதுதான் காமனாக ஒரு பஸ் பார். நிறைய பவர் கொடுப்போம், எடுத்துக்குவோம். அதுதான் நம்ம பஸ் பார்ன்னு சொல்கிறோம். இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர் இப்போ பாருங்கள், நிறைய நியூஸ் பேப்பர்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ புதுசாக வந்து நெய்வேலியில் இருக்கிற பவர் பிளான்ட் இல்லை கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் புதுசாக ஒரு யூனிட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறாங்க, புதுசாக ஒரு யூனிட்டை ஷட் டவுன் பண்ணுறாங்க அப்படின்ற பேச்சு கேள்விப்படுறீங்களே, அது இதுதான்ப்பா. ஸோ ஓகேங்களா? இப்போ புதுசாக ஒரு பிளான்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அப்போது கூடங்குளமோட பவர் பிளான்ட் இது. இந்த கூடங்குளம் பவர் பிளான்ட்டில் இருக்கிற ஒரு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை, ஸோ இப்போ இந்த கூடங்குளம் பவர் பிளான்ட்டில் இருக்கிற ஒரு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை என்ன பண்ண போகுதுன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டோட எலக்ட்ரிசிட்டிக்கு போர்டுக்கு வந்து சப்ளை பண்ண போகுது. ஓகேங்களா? தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆர் பவர் கிரிட் எதுக்கோ ஒன்றுத்துக்கு சப்ளை பண்ணுது. ஓகேங்களா? இப்போது இது சப்ளை பண்ணணும்னா டேரெக்டாக இப்போ இந்த ஜென்ரேட்டர் ஒரு 3 ஃபேஸ் ஜென்ரேட்டர், இதுவும் என்ன, திஸ் இஸ் RYB. அப்போ நீங்கள் போய் டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு கனெக்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. கிளியரா? அப்போது ஒரு ஜெனரேட்டர் என் பவர் சிஸ்டமுக்கு சப்ளையை கொடுக்க போகுது. கிளியரா? இந்த ஜெனரேட்டர் இப்போ என்ன பண்ணுதுன்னா அடிஷ்னலாக இப்போ என்னோட பவர் சிஸ்டமுக்கு கொஞ்சம் சப்ளையை கொடுக்க போகுது. அப்போது நீங்கள் இதை பிடிச்சி அப்படியே டேரெக்டாக ஆர் ஃபேஸோட ஆர் ஃபேஸு, ஒய் ஃபேஸோட ஒய் ஃபேஸு, பி ஃபேஸோட பி ஃபேஸ் அப்படின்றத நீங்கள் கனெக்ட் பண்ணவே கூடாது. ஸோ அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் ஒரு பர்ஃபெக்டான பேரலல் ஆப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அப்படி நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு என்ன தான் நடக்கும்னா சர்க்குலேட்டிங் கரண்ட் தான் என் மிஷினில் ப்ரொடியூஸ் ஆகி ஸோ என் மிஷினையே என்ன பண்ண ஆரம்பிச்சிரும்னா டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? ஸோ சர்க்குலேட்டிங் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இட் வில் டேமேஜ் அவர் மெஷின்ஸ்.
ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஒரு ஜெனரேட்டரை இந்த பவர் சிஸ்டமில் நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு பேர் தான் parallel ஆப்ரேஷன். ஓகே, இந்த ஜெனரேட்டரை ஸோ என்னோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், இது என்னோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். ஓகே, இது என்னோட இன்கமிங் ஆல்டர்னேட்டர். ஸோ இப்போ புதுசாக வர்ற என்னோட ஆல்டர்னேட்டர், திஸ் இஸ் வாட் ஃபீல்டு. அடுத்து இந்த இடத்துல நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன், திஸ் இஸ் பிரைம் மூவர். ஸோ இது என்னோட இன்கமிங் ஆல்டர்னேட்டர். ஓகே, இந்த இன்கமிங் ஆல்டர்னேட்டர் எப்படி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டமுக்கு பவரை கொடுக்க போகுது அப்படின்றத தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு நம்ம ஒரு 3 கேசஸை பற்றி பேசியே ஆகணும். ஒன்று டெர்மினல் வோல்டேஜ். ஓகேங்களா, இவனோட டெர்மினல் வோல்டேஜ் இப்போ இப்போ எக்ஸாம்பிள் பஸ் பார்ல 440 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜெனரேட்டர் என்ன பண்ணணும், 440 வோல்ட் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாதான் இந்த இடத்துல பவர் ஃப்ளோ நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இங்கே 440 இருக்கு, இவன் வந்து 440 இல்லை, ஸோ 200. அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா என்னவாகும்னா ஹை பொட்டன்ஷியல் இருந்து பவர் என்னவாகும், லோ பொட்டன்ஷியலான இந்த மெஷின் எடுத்துட்டு இருக்கும். அப்போ இங்கே எனக்கு parallel ஆப்ரேஷன்ஸ் நடக்காது, சக்ஸஸ்ஃபுல் parallel ஆப்ரேஷன்ஸ் நடக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டெர்மினல் வோல்டேஜ்ன்றது மஸ்ட் பி சேம். ஓகேங்களா, ஸோ டெர்மினல் வோல்டேஜ்ன்றது கண்டிப்பாக சேமாக இருந்தால் தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட parallel ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஓகேங்களா, இது என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இப்போ ஓகே சார், டெர்மினல் வோல்டேஜும் முடிஞ்சிச்சு சார். அடுத்ததான் நெக்ஸ்ட் ஸோ என்னோட ஃபேஸ் சீக்வன்ஸை பார்க்கணும். இவன் RYB, இவனோட ஃபேஸ் ஃபர்ஸ்ட் R இருக்கு, இவன்ல அடுத்து Y இருக்கு, அடுத்து இவன்ல B இருக்கு. இப்போ இந்த இன்கமிங் ஆல்டர்னேட்டர்ல RBY சீக்வன்ஸ் கொடுத்துட்டீங்க தெரியாம. ஓகேங்களா, அங்க இருக்கிறது என்னவோ RYB, ஆனா நீங்க கொடுத்தது RBY. அப்ப இதனால என்னவாகும், டெஃபினட்டா திஸ் வில் ப்ரொடியூஸ் a circulating current. ஓகே, அப்போ இந்த கேஸ்லயும் என்னோட ஆப்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல் கிடையாது. அப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா the phase sequence must be same. ஓகேயா, என்னோட இன்கமிங் ஆல்டர்னேட்டருக்கும் என் எக்ஸிஸ்டிங் சிஸ்டமுக்கும் சேமா இருக்கணும். phase sequence கிளியரா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தேன்னா என்னோட சப்ளை வோல்டேஜ் சேமா இருக்கணும்னு பார்த்தோம். அடுத்ததா என்னோட ஃபேஸ் சீக்வன்ஸ் சேமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது ஓகே, ஸோ ஃபேஸ் சீக்வன்ஸ் கூட சேமா இருக்கு சார். நெக்ஸ்ட் என்னன்னா இங்க நீங்க சப்ளை பண்றீங்க பாருங்க, ரொட்டேட் பண்றீங்க, ரைட். ஸோ இவனோட ஃப்ரீக்வன்சி ஃபார் எக்ஸாம்பிளா 40 ஹெர்ட்ஸ், ஆனா சப்ளையோட ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் parallel ஆப்ரேஷன்ஸ் பண்ணாலும் சார் டெஃபினட்டாக இந்த கேஸ்லயும் என்ன நடக்கும்னா என்னோட சர்க்குலேட்டிங் கரண்ட் தான் வரும். நீங்கள் தப்பாக ஏதாச்சும் பண்ணாலே சர்க்குலேட்டிங் கரண்ட் வரும், அந்த சர்க்குலேட்டிங் கரண்ட் மெஷின்ஸை டேமேஜ் தான் பண்ணிடும். ஓகே, அப்போ இந்த கேஸ்லேயே நம்ம அடுத்த பேராமீட்டர் என்னன்னா சொல்லணும்னா த இன்கமிங் ஆல்டர்னேட்டர் அண்ட் எக்ஸிஸ்டிங் சிஸ்டமோட ஃப்ரீக்வன்சி மஸ்ட் பி சேம். த ஃப்ரீக்வன்சி மஸ்ட் பி சேம். ஓகேங்களா சார், இந்த 3 கேசஸ் கண்டிப்பா மேண்டேட்டரியா இருக்கணும். ஓகேங்களா, இந்த 3 கேசஸ் மேண்டேட்டரியா இருந்தா மட்டும்தான் என்னால சக்சஸ்ஃபுல் parallel ஆப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த 3 கண்டிஷன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஸோ என்னோட parallel ஆப்ரேஷன் வில் பி சக்சஸ்ஃபுல். ஓகேங்களா, இந்த 3 கண்டிஷன் சக்சஸ்ஃபுல்னா என்னோட parallel ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல். ஸோ அப்படி இல்லாம போச்சுன்னா என்னோட parallel ஆப்ரேஷன் இஸ் நாட் அ சக்சஸ்ஃபுல். ஓகேயா, ஸோ இப்போ சார் இது வந்து கண்டிப்பா சேமா இருக்கணும். சில கண்டிஷன்ஸ் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்ததா the KVA may be or may not be same. ஓகேங்களா, அந்த கேசஸ் கண்டிப்பா சேமா இருக்கணும். ஆனா இந்த கேசஸ் சேமா இருக்கலாம், சேமா இல்லாமலும் போகலாம். அதாவது ஒரு ஜெனரேட்டர் நீங்க பாத்தீங்கன்னா பவர் சிஸ்டம்ல ஒவ்வொரு ஜெனரேட்டருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ நீங்க கூடங்குளம்ல ஒரு பிளான்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் வந்து 300 MVA அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க. ஸோ அதுவே வேற இடத்துல நீங்க போய் சென்னையோட 800 தெர்மல் பவர் பிளான்ட்ல பாக்குறப்போ மேபி ஸோ 100 MVAல ஒரு ஜெனரேட்டர் இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே பஸ் பாரோட கனெக்ட் ஆகிருக்கலாம். இப்படி பாசிபிள் தான். ஓகேங்களா, ஸோ இப்படி வந்து பாசிபிள் தான். ஸோ
என்னோட பவர் ரேட்டிங்ன்றது கண்டிப்பாக சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் வராமல் இருக்கணும்னா இங்கே சொன்ன 3 மஸ்ட் பி சேமாக இருந்தால் போதும். ஸோ அப்போது என்னோட கேவிஏ மேபி ஆர் மே நாட் பி சேம். ஓகேங்களா, அந்த கேவிஏ ஃபார் த இன்கமிங் ஆல்டர்னேட்டர் மேபி ஆர் மே நாட் பி சேம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ஸ்பீடு. சார் இப்போ நீங்க கூடங்குளம்ல இருக்க தெர்மல் பவர் பிளான்ட்டை 1000 RPMல ரொட்டேட் பண்றீங்க. ஸோ அங்க இருக்கிற தெர்மல் பவர் பிளான்ட், அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை 3000 RPMல ரொட்டேட் பண்றீங்க. இப்படி இருக்கக்கூடாதான்னா எஸ், இப்படி இருக்கலாம். ஸோ ஏன்னா என்னோட நம்பர் ஆஃப் போல்ஸ் தட் இஸ் n = 120 F/P. இங்க ஃப்ரீக்வன்சின்றது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? நம்பர் ஆஃப் போல்ஸையும் ஸ்பீடையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்போ ஸ்பீடு மட்டும் மாறுதுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி போல்ஸை ரெடியூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி போல்ஸை ரெடியூஸ் பண்ணியிருப்போம். கிளியரா? அதனால ஃப்ரீக்வன்சி மாறாது. சிம்பிள் தான்ப்பா. ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஸ்பீடு மாறிச்சுனாலே ஃப்ரீக்வன்சி மாறுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா, இங்க ஸ்பீடு மாறிச்சுனாலே ஃப்ரீக்வன்சி மாறிடுன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன்னா நம்பர் ஆஃப் போல்ஸை குறைச்சிக்குவேன். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ என்ன நடந்திருக்கும்? ஆல்ரெடி இருந்த என்னோட எக்ஸிஸ்டிங் ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும். ஸோ வந்து ஸ்பீடு அதிகமாகிடுதுன்றதுனால அதோட ஃப்ரீக்வன்சி அஃபெக்ட் ஆகுதுன்னு நான் சொல்ல முடியாது. ஓகேங்களா, அப்போ த கேவிஏ மேபி ஆர் மே நாட் பி சேம்ல அதே மாதிரி த ஸ்பீடு ஆல்சோ மேபி ஆர் மே நாட் பி. ஸ்பீட் n மேபி ஆர் மே நாட் பி சேம். சேமாவும் இருக்கலாம், சேமா இல்லாம போனாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, the speed may be or may not be same. இப்போ நம்ம அப்ப நம்ம எதுக்கு தான் அதிகமா கேர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயம் தான் சார். இந்த 3 விஷயத்துக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேர் பண்ண போறோம். ஸோ parallel ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லணும்னாலே இந்த 3 விஷயத்தை தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா டெர்மினல் வோல்டேஜஸை ஜஸ்ட் நீங்க ஒரு வோல்ட் மீட்டரை வச்சீங்கனாலே காமிச்சிரும். ஓகேங்களா, இங்க ஒரு வோல்ட் மீட்டரை வச்சீங்கனாலே இவனோட பொட்டன்ஷியல் என்ன, இவனோட பொட்டன்ஷியல் என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்போ உங்களோட வோல்ட் மீட்டர் 0 காட்டுதோ ஸோ அப்போ இவனோட வோல்டேஜும் சேம். கரெக்டா? ஸோ எப்போ உங்களோட வோல்ட் மீட்டர்ல 0 வோல்டேஜ் காமிச்சிச்சோ ஸோ அப்பயே உங்களால இந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ண முடிஞ்சிடும். ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அவனுக்கும் இவனுக்கும் அக்ராஸா ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணுங்க. ஸோ வோல்ட் மீட்டர்ல எப்போ 0 ரீடிங் காட்டுதோ அது என்ன அர்த்தம்? வோல்ட் மீட்டர்ன்றது ஒரு பொட்டன்ஷியலுக்கும் இன்னொரு பொட்டன்ஷியலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை தான் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா, தட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தானே வோல்டேஜ். அப்போ அவனுக்கும் இவனுக்கும் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரெண்டுமே சேம் வோல்டேஜா இருந்தால் 0 தானே வரும். அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல எனக்கு 0 வந்துடும். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் ரிசால்வ். ஓகே, அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் பிரச்சனை சரியாயிடுது. ஆனா ரெண்டாவது இருக்கு பாத்தீங்களா, the phase sequence and frequency. ஃபேஸ் சீக்வன்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 பிரச்சனையை நான் என்ன பண்ணணும்னா ஸ்டடி பண்ண போறேன். ஸோ அதுக்காக we have the synchronizing methods. ஸோ இப்போ நம்ம கிட்ட synchronizing methods இருக்கு. synchronizing methods. ஸோ parallel ஆப்ரேஷன் பண்றோம்ல அதுக்கு பேர் தான் synchronizing methods. அப்போ ஒரு மெத்தட் என்னன்னா lamp method. ஸோ லேம்ப்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சிங்க்ரனைஸ் பண்ணுவேன். இந்த லேம்ப் மெத்தட்ல நமக்கு 2 மெத்தட் இருக்கும். 3 lamp simultaneously dark and bright. ஸோ 3 லேம்ப் சைமல்டேனியஸ்லா அவிஞ்சு எரியிற மெத்தட். ஓகேங்களா, திஸ் இஸ் 3 lamp simultaneous dark and bright மெத்தட். அடுத்த மெத்தட் 1 dark and 2 lamp, 1 dark and 2 lamp equally bright. ஓகேங்களா, ஸோ 1 dark 2 lamp equally bright. இது ஒரு மெத்தட் ஆஃப் சிங்க்ரனைசிங். அடுத்ததா இன்னொன்று காமனா நம்ம யூஸ் பண்றது சிங்க்ரோஸ்கோப். ஓகே, ஸோ இதுதான் என்னோட சிங்க்ரனைசிங் மெத்தட்ஸ். இந்த பர்டிகுலர் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா parallel ஆப்ரேஷனை பண்ண போறோம்.
ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம parallel ஆப்ரேஷன்ஸை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு போகலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடான என்னோட 3 lamp simultaneously dark மெத்தட். சார் இந்த கேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது என்னோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பஸ் பார் இல்லை, இங்கே என்னோட சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும், என்னோட இன்கமிங் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர். ஓகே, ஸோ இது என்னோட இன்கமிங் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர். ஸோ இது RYB. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல ஸோ நான் ஒரு 3 லேம்பை கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. திஸ் இஸ் lamp 1. ஸோ அதே மாதிரி this is lamp 2. ஸோ நெக்ஸ்ட் lamp 3. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜி. ஓகே, ஸோ இப்போ இந்த மெத்தடாலஜியில் நம்ம எப்படி சார் இந்த ஃபேஸ் சீக்வன்சஸையும் ஃப்ரீக்வன்சிஸையும் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா, சார் வென் ஃபேஸ் சீக்வன்சிஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒருவேளை இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா, எனக்கு தெரியாமல் நான் குத்துமதிப்பாக கனெக்ட் பண்ணுறேன், இது ஆர் ஃபேஸு ஒய் ஃபேஸுலாம் எனக்கு தெரியாது. ஸோ இது RYB பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒய்யை தூக்கிட்டு இதில் இருக்கிற பியை மேபி ஆரோட கனெக்ட் பண்ணியிருக்கலாம் பாருங்க, இதில் இருக்கிற பியை பாருங்க, இதில் இருக்கிற பியை ஆரோட கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரேண்டமாக கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரேண்டமாக கனெக்ட் ஆகிறப்போ இந்த 3 பல்பும் சைமல்டேனியஸாக பிரைட்டும் ஆகாது, சைமல்டேனியஸாக டார்க்கும் ஆகாது. ஓகேங்களா. அதாவது ஒரே டைமில் எரியும், ஸோ அதே மாதிரி ஒரே டைமில் ஸோ டல் ஆகும். கிளியரா. ஸோ பிரைட் ஆகும், டல் ஆகும். டல்ன்றது டார்க்கு. கரெக்டா. ஸோ இப்போ இந்த இடத்துல பர்ஃபெக்டா எப்போ என்னோட ஃபேஸ் சீக்வன்சஸ் மேட்ச் ஆச்சோ அப்போ இந்த 3 பல்பும் பர்ஃபெக்டா டார்க் ஆகும், பர்ஃபெக்டா பிரைட் ஆகும். ஸோ நீங்க ஒருவேளை மாத்தி ஒரு ஃபேஸை மாத்தி கொடுத்தாலுமே என்ன ஆகும்னா, ஸோ 2 பல்ப் வந்து பிரைட்டா இருக்கிற இடத்துல ஒரு பல்ப் என்ன ஆயிடும்னா டார்க் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்மேட்ச் தெரியும், உங்களால ஈஸியா விஷுவல்லையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த விஷுவல்ல இந்த பல்ப் வந்து 3மே சேமா டார்க் ஆகுது, 3மே சேமா பிரைட் ஆகுது, 3 பேருமே சிங்க்ரனஸா இருக்காங்கன்றத மீன் பண்ணுது. ஓகேங்களா. இந்த 3 ஃபேஸஸ்க்குமே இந்த 3 பல்பை கனெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த 3 பல்புமே சேம் டைம்ல டார்க் ஆகுது, சேம் டைம்ல பிரைட் ஆகுதுன்னா அப்போ கண்டிப்பா எக்ஸிஸ்டிங் ஃபேஸ் சீக்வன்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு த இன்கமிங் ஃபேஸ் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இது என்னோட இன்கமிங் சிஸ்டம்ல, இது என்னோட இன்கமிங் ஆல்டர்னேட்டர், அது என்னோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். ஓகே, இந்த இன்கமிங் ஆல்டர்னேட்டரும் எக்ஸிஸ்டிங் சிஸ்டமும் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, எப்போ ஈக்குவல் டார்க் அண்ட் பிரைட் நடந்துச்சுன்னா அப்போ எனக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாரு, 3 பிரச்சனை இருக்கும். ஸோ ஒரு பிரச்சனையா ஜஸ்ட் வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணாலே சரியாயிடுச்சு. ஓகே, ஜஸ்ட் லீவ் இட். ஸோ ரெண்டாவது பிரச்சனை ஃபேஸ் சீக்வன்ஸ். இந்த கேஸ்ல ஃபேஸ் சீக்வன்ஸ் சரி பண்ணிட்டோமா, சேமா எரியுது சேமா அவியுதுன்னா ஃபேஸ் சீக்வன்ஸ் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். 3 பல்புமே சேமா எரியுது சேமா அவியுதுன்னா ஃபேஸ் சீக்வன்ஸும் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அடுத்ததா ஃப்ரீக்வன்சி சார். அப்ப ஃப்ரீக்வன்சி எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னா, இப்போ இந்த பல்பு எரிஞ்சு அவியுதுன்னு சொல்றேன் பாத்தீங்களா, இந்த பல்பு பிரைட் அண்ட் டார்க் ஆகுது இல்ல,
கரெக்டா? இந்த பல்பு எத்தனை டைம் பிரைட் அண்ட் டார்க் ஆகுதோ அதுதான் அதோட frequency. How many times it flickers அப்படின்னு சொல்லலாம். flickersனா சேஞ்ச் ஆகிறது, அவிஞ்சு எரியுது. ஓகேங்களா? how many times இந்த பல்பு அவிஞ்சு எரியுது, அதாவது டார்க் ஆகுது பிரைட் ஆகுது. இந்த பல்பு எத்தனை டைம் டார்க் அண்ட் பிரைட் ஆகுதுன்றதை பொறுத்து ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பல்ப் எத்தனை டைம் டார்க் அண்ட் பிரைட் ஆகுதுன்றதை யூஸ் பண்ணி ஸோ இதோட ஃப்ரீக்வன்சியை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃப்ரீக்வன்சி கேன் பி எஸ்டிமேட்டட். அவ்வளோதான் சார். அப்போது என்ன பண்ணுறோம், ஸோ இந்த பல்பை கீப் ஆன் அந்த ஃப்ளிக்கரை குறைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல்போட ஃப்ளிக்கர்ஸை குறைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ண முடியும். ஓகே, இந்த பல்ப் சிம்பிள் தான்ப்பா. இந்த பல்ப் மெத்தடுன்றது சிம்பிள். 3 பல்பு கனெக்ட் ஆகிருக்கப்போ ஸோ 3 பல்பும் சேமாக டார்க் ஆகி பிரைட் ஆகுதுன்னா ஃபேஸ் சீக்வன்ஸ் கரெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி கரெக்ட் ஆகலைன்னா என்ன பண்ணணும்னா எய்தர் ஒரு பல்ப் கனெக்ஷன்ஸை மாற்றி பார்க்கணும். ஸோ மாற்றி நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா 3 பல்பும் சிங்க்ரனஸாக இருந்துச்சுனாலே ஃபேஸ் சீக்வன்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்ததாக இப்போ பல்ப் வந்து எரிஞ்சு அவியுதுன்னு சொல்கிறேன்ல, டல் ஆகிட்டு பிரைட் ஆகுது, டார்க் ஆகிட்டு பிரைட் ஆகுது. அப்போ அது எவ்வளோ டைம் டார்க் அண்ட் பிரைட் ஆகுதுன்றதை யூஸ் பண்ணி என்னால் இதோட ஃப்ரீக்வன்சியை எஸ்டிமேட் பண்ண முடியும். அப்போ ஃப்ரீக்வன்சியை நான் சரி பண்ணிடுவேன். அவ்வளவுதான் சார். ஸோ இதில் சில பிரச்சனைகளும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை வரையும் நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பர்ஃபெக்டாக என்னோட டார்க் பொசிஷனை என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா 3மே ஒரே டைம் ஆகும், 3மே ஒரே டைமில் ஆகுன்றனால டார்க் பொசிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ மேபி சர்க்குலேட்டிங் கரண்ட்ஸ் வரலாம். இந்த சுவிட்சை ஆன் பண்ணணும்ப்பா நம்ம. ஸோ இது பர்ஃபெக்டாக எப்போ இருக்கோ அந்த சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இந்த ஃபேஸ் போய் அதோட கனெக்ட் ஆகிடும். ரைட், இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறப்ப கனெக்ட் ஆகிடும். அப்போ அதோட சுவிட்ச் ஆனிங்கை நம்ம ப்ராப்பராக பண்ணாமல் போச்சுனாலும் சர்க்குலேட்டிங் கரண்ட் வரும். ஓகேங்களா? இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். இன் திஸ் மெத்தட் in this method 3 lamps are connected in same phases in this method the 3 lamps are connected in same phases then ஒருவேளை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ஓகேங்களா, if the in this method the 3 lamps are connected in the same phases, if ஓகேங்களா, in this method if the 3 lamps are connected in the same phases then 3 lamps are simultaneously 3 lamps are simultaneously dark and simultaneously bright. ஓகேங்களா? so bright, therefore the phase sequence is matched. so ஒருவேளை இப்படி நடக்கலனா if it does not occurs interchange any 2 phases. அவ்வளோதான் சார். ஏதாச்சும் 2 ஃபேஸஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ அப்புறமா அது சரியாயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபேஸ் சீக்வன்ஸை மேட்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது என்னன்னா the frequency can be verified. The frequency can be verified with the rate of flickering of lamps. With the rate of flickering of lamps.
என்னோட லேம்ப்ஸோட ஃப்ளிக்கரிங்கோட ரேட் ஓகேங்களா, எவ்வளோ ஃப்ளிக்கர் ஆகுது அப்படின்றத பொறுத்து ஸோ இதை என்னால் வெரிஃபை பண்ண முடியும். ஃபார் திஸ் எஃப் மைனஸ் F1 ஓகேங்களா, இது என்னன்னா எஃப் என்னோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இது. ஸோ F1 அப்படின்றது என்னோட இன்கமிங் இது, எஃப் மைனஸ் F1. ஸோ இது எதில் இருக்குன்னா சைக்கிள்ஸ் பர் செகண்ட், அவ்வளோதான். ஸோ இப்போ ஃப்ளிக்கரிங் வந்து குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ளிக்கரிங் குறைஞ்சிச்சுன்னா அப்போ எனக்கு எதை மீன் பண்ணுதுன்னு ஃப்ரீக்வன்சி ஆல்சோ மேட்ச்டு ஓகேங்களா. அடுத்ததாக இப்போ என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் த ஃப்ளிக்கரிங் டு மேட்ச் த ஃப்ரீக்வன்சி. அட்ஜஸ்ட் த ஃப்ளிக்கரிங் ஓகேங்களா, அட்ஜஸ்ட் த ஃப்ளிக்கரிங் ரேட். And having bring into same frequency and bring into same frequency. Adjust the flickering rate and bring into the same frequency. அடுத்ததா இது எப்ப சார் க்ளோஸ்ட் பண்ணோம்னா, இது எப்ப க்ளோஸ் பண்ணோம்னா close the switch at the middle of dark position. அவ்வளோதான் சார். ஆக்சுவலாக இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா சிங்க்ரனைஸ் பண்ணுறேன். பட் இதில் சில ட்ராபேக்ஸ் இருக்குது ஓகேங்க. அந்த எக்ஸாக்ட் டார்க் பொசிஷன் என்னால் கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா. ஸோ ட்ராபேக் என்ன அப்படின்னா, த எக்ஸாக்ட் டார்க் பொசிஷன் cannot be identified. The exact dark position cannot be identified, which results into a circulating current. Which results into circulating current. சார் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, என்னோட இன்கமிங் ஜெனரேட்டர் ஸ்லோவராக இருக்கா ஃபாஸ்டராக இருக்கான்றது என்னால் சொல்ல முடியாது. We can't able to identify the incoming generator is slower or faster. We can't identify the incoming generator is slower or faster. So இந்த ரெண்டு டிஸ்அட்வான்டேஜஸையும் என்னோட அடுத்த லேம்ப் மெத்தட் சால்வ் பண்ணுது ஓகேங்களா. என்னோட அடுத்த மெத்தட் என்னன்னா 1 dark 2 lamp equally bright. கரெக்டா. ஸோ 1 dark 2 lamp equally bright இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்றோம் ஓகேங்களா. ஸோ அடுத்த மெத்தட் போலாம்ல. ஸோ நெக்ஸ்ட் 1 dark 2 equally bright. ஸோ இந்த கிவன் கனெக்ஷனும் சேம் கனெக்ஷன் தான் ஓகேங்களா. பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்னோட டார்க்கு அண்டு லேம்ப் பொசிஷனை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அதாவது ஒரு டார்க் வந்து டார்க்காக, ஒரு லேம்ப் வந்து டார்க்காக இருக்கிறப்போ 2 லேம்ப் வந்து ஈக்குவலி பிரைட்டாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ இந்த கேசஸில் நம்மளால் மேலே சொன்ன அந்த டிஸ்அட்வான்டேஜஸை சரி பண்ண முடியும்
ஓகே. ஸோ என்ன மீன் பண்ணுதுன்னா சார் அங்கே மூணுமே பிரைட்டாக எரியும், மூணுமே டார்க்காக எரியும், அதனால பர்ஃபெக்டாக எந்த பொசிஷன் எனக்கு கரெக்டாக சொல்ல முடியல. இது எதை மீன் பண்ணுதுன்னா 2 பல்பு டார்க்காக எரியுது, 2 பல்பு பிரைட்டாக எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட இந்த 2 பல்ப் வந்து பிரைட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த 2 பல்பு பிரைட்டாக இருக்கிற அட் த சேம் டைமில் இன்னொரு பல்பு ரொம்ப டார்க்காக இருக்கும். அப்போ என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. டார்க்குன்னா என்னால் பர்டிகுலராக எது கரெக்டான டார்க்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனால் இந்த கேஸில் பாருங்கள், இவன் பிரைட்டாக எரியணும், ஈவன் டார்க்காக இருக்கணும். அப்போ இது ஒரு 2 சைன் தெரியுது எனக்கு. முன்ன ஒரே ஒரு சைன் தான், ஒரே ஒரு சைனை வச்சு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது ஒருத்தன் பிரைட்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் அடுத்தவன் டார்க்காக இருக்கணும். ஓகேங்களா? அப்போது இங்கே என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லை. ஸோ 2 பேரை நான் செக் பண்ணி பண்ணுறதுனால பர்டிகுலராக அந்த சர்க்குலேட்டிங் கரண்ட்டை என்னால் அவாய்ட் பண்ண முடியுது. ஸோ டயக்ராமில் பெரிய சேஞ்சஸ் கிடையாது, சேம் டயக்ராம் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிக்கலாம். இன் திஸ் மெத்தட் 2 lamps ஆர் கனெக்டட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். ஸோ அது மட்டும்தான், இங்கே ஃபேஸஸ் சேம் ஃபேஸஸில் கனெக்ட் ஆயிருந்துச்சு இல்லை. ஸோ இதை நான் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் கனெக்ட் பண்ணியிருப்பேன் என்னோட லேம்பை. ஓகேங்களா? இன் திஸ் மெத்தட் the 2 lamps are connected between different phases. If one lamp is dark, if one lamp is dark, other 2 are bright, 2 lamps are bright. When other 2 lamps are bright, then it is confirmed that phase sequence will be same. ஸோ இது எனக்கு எதை மீன் பண்ணுதுன்னா ஃபேஸ் சீக்வன்ஸஸ் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ வென் த 2 lamps வந்து டார்க்காக இருக்குது, ஒரு லேம்ப் வந்து 2 lamp வந்து பிரைட்டாக இருக்குது, ஒரு லேம்ப் வந்து டார்க்காக இருக்குன்றது என்னோட ஃபேஸ் சீக்வன்ஸ் சேமாக இருக்குது அப்படின்றது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்ததா த எக்ஸாக்ட் டார்க் பொசிஷன். இப்போ என்னால் இதையும் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. த எக்ஸாக்ட் dark can be verified with equal brightness of other. ஸோ என்னோட அடுத்த 2தோட எக்ஸாக்ட் டார்க் பொசிஷனு, ஸோ அடுத்த 2 லைட்டோட எக்ஸாக்ட் பிரைட்னஸை யூஸ் பண்ணி என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ இந்த மெத்தடில் இன் திஸ் மெத்தட் ஸ்பீட் ஆஃப் இன்கமிங் ஆல்டர்னேட்டர் கேன் பி ஃபவுண்ட். Can be identified. ஓகேங்களா? with the flickering rate. ஸோ என்னோட ஃப்ளிக்கரிங் ரேட்டை யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகேங்களா? சேம் முன்ன நம்ம பார்த்த அதே ஃப்ளிக்கரிங்கை யூஸ் பண்ணி என்னோட சிஸ்டம் வந்து ஸ்லோவராக இருக்கா ஃபாஸ்டராக இருக்கா அடுத்து அவனோட ஃப்ரீக்வன்சி என்னால் சொல்ல முடியுது. ஓகேங்களா? which is so when f dash is lesser than f. ஸோ அதே மாதிரி when f is greater than f dash. Okay, so in the case the incoming alternator is slower. So in the case the incoming alternator is faster.
Okay, the incoming alternator is slower. அடுத்ததா இந்த கேஸ்ல the incoming alternator is faster. ஓகேங்களா, அவ்வளவுதான் இந்த மெத்தடு. ஸோ லாஸ்ட் மெத்தடு நம்மளோட சிங்க்ரோஸ்கோப். கரெக்டா? ஸோ இது ஒரு சின்ன டிவைஸ் தான்ப்பா. இந்த டிவைஸை யூஸ் பண்ணி என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் லாஸ்ட் மெத்தட் இஸ் சிங்க்ரோஸ்கோப். ஸோ இங்கே இந்த சிங்க்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் காயில் இருக்கும். ஸோ அதாவது ஸோ இஎம்எஃபோட இன்டியூஷனை வச்சு தான் இது ஒர்க் பண்ணும். இன்டியூஸ்டு இஎம்எஃபை பேஸ் பண்ணி தான். ஸோ இந்த சைடில் என்னோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இருப்பார். ஓகேயா, இந்த சைடில் நம்மளோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இந்த லிம்பில். அடுத்த லிம்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த லிம்பில் என்னோட இப்போ இன்கமிங் சிஸ்டம். ஓகே, இந்த சைடில் என்னோட எக்ஸிஸ்டிங் ஆல்டர்னேட்டர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடில் என்னோட இன்கமிங் ஜெனரேட்டர். ஓகே, அவன் வந்து எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், இது என்னோட இன்கமிங் ஜெனரேட்டர். ஓகே, திஸ் இஸ் வாட் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். ஓகே, திஸ் இஸ் பஸ் பார். Okay, this is bus bar. ஸோ அடுத்ததான் இந்த சைடில் யார் இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட ஜெனரேட்டர். இவன் இன்கமிங் ஜெனரேட்டர். ஓகே, எஸ், இவனுக்கும் எனக்கு காயில்ஸ் இங்கே இருக்கும். ஓகே, இப்போது இன் பிட்வீனில் நான் லேம்பை வச்சுருப்பேன். ஓகேங்களா, இன் பிட்வீனில் தான் என்ன இருக்குன்னா லேம்ப் வில் பி தேர். ஓகே, இந்த பிட்வீன் காயில்ஸில் எனக்கு என்ன நடக்கும்னா லேம்ப் இருக்கும். தட்ஸ் இட். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோட கேஸ். ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு டைரெக்டாக எழுதுறேன். The phase sequence of induced EMF on the central limb is high, light will glow. ஓகேங்களா, else என்னவா ஆயிடும்னா 0 ஆயிடும். phase sequences வந்து சேமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பல்ப் எரியும். ஸோ phase sequences டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா பல்ப் எரியாது. அவ்வளோதான். அப்போ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். phase sequence same, induced EMF on central limb. Phase sequence same இருந்துச்சுன்னா it induce EMF on central limb. Central limb னா அந்த பல்ப் இருக்குல்லப்பா, இதுதான் central limb. Okay, this is what central limb. So it will induce EMF on central limb. So therefore light will glow. அவ்வளோதான். ஸோ அடுத்ததா, if else different EMFs are cancelled out. EMF cancels out. So lamp will be dark. அவ்வளோதான் சார். அப்போ சிம்பிளாக இந்த ஒரு லேம்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ ஈஸியாக அந்த பேரலலைசேஷன் அப்படின்ற ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அப் டு திஸ் எப்படி பேரலல் பண்ணுறது அப்படின்ற மெத்தடஸை நம்ம பார்த்துட்டோம். எஸ், ஒரே ஒரு லேம்ப் இருக்கும்பா. ஓகேங்களா, ஸோ ஒரே ஒரு லேம்ப் இருக்கும். ஓகேயா, ஸோ அப் டு திஸ் நம்மளோட இந்த பர்டிகுலர் மெத்தட்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்றது முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு நமக்கு இன்னும் பேரலல் ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டர்ஸோட பேரலல் ஆப்ரேஷன், ஸோ வித்தவுட் லோடு. ஓகேங்களா, வித்தவுட் லோடில் ஸ்டடி பண்ண போகிறோம். வித் லோடில் எப்படி இருக்கும் அப்படின்னு பண்ண போகிறோம். அடுத்ததாக வித் பஸ் பார்.
ஸோ இதோட பிஹேவியர்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அவ்வளோதான், சிங்க்ரனஸ் மெஷின்ஸ் அப்படின்றது முடிஞ்சிடும். அடுத்ததான் சிங்க்ரனஸ் மோட்டாரில் இதே தான். ஸோ என்ன நம்ம பார்த்தோமோ அதோட தலைகிழி தான். ஓகேங்களா, அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் சிங்க்ரனஸ் மெஷின்ஸ் முடிஞ்சிருதுப்பா. ஓகேங்களா, இதை நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்தாலுமே ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிளாஸ் தான். ஓகேங்களா, ஸோ 3 கிளாஸில் சிங்க்ரனஸ் மோட்டாரு அதிகபட்சமாக 3 கிளாஸ் இல்லைன்னா 4 கிளாஸ்க்கு மேலே போகாது. ஸோ அதோட சிங்க்ரனஸ் மெஷின்ஸும் நமக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ.